எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு. இரண்டு முக்கியமான காரணங்கள் உண்டு. இது திருச்சியில் நடக்கிறது அப்படிங்கிறது, அப்புறம் ஏன்னா நான் படித்த ஊர் இதான். நாமே தெருவாக நடந்து தெரிஞ்ச ஒரு ஊரில் ராஜமரியாதையோடு காரில் கூட்டிகிட்டு வந்து சிகப்பு கம்பள வரவேற்பு கொடுக்குறப்போ அந்த பெருமை வேறு மாதிரி இருக்கும். மற்ற இடங்களில் பாராட்டு கிடைத்தாலும் கூட நம்ம இடத்தில் நமக்கென்று ஒரு உரிய மகத்துவமும் மரியாதையும் கிடைக்கிற போது அதில் கிடைக்கக்கூடிய வார்த்தைகளே அது வார்த்தைகளில் சொல்லவே முடியாது. இரண்டாவது முக்கியமான விஷயம், இதை நடத்தி கொண்டிருப்பது இரண்டு இளைஞர்கள் அப்படிங்கிறது ரொம்ப பெருமிதமான ஒரு விஷயம். தட் நீட்ஸ் டு பி வெரி மச் அப்ரிஷியேட்டட். ஏன்னா ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும் அப்படின்னாலே கொஞ்சம் காதோரம் நரைத்திருக்க வேண்டும், கொஞ்சம் வயசாக இருக்கணும், உட்கார்ந்த இடத்துலேருந்தே வேலை பார்க்கணும், அவங்க தான் ஆண்டர்ப்ரனர் ஆக முடியும் அப்படிங்கிற மனநிலை எல்லாத்தையும் மாற்றி அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தப்போ ஐ திங்க் சுந்தர்கிட்ட ஏன் ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். அவர் சொன்னார், எப்படி ஒருத்தர் 27 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணிடுறானுங்க இங்கெல்லாம், அதுக்குள்ளே ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆயிரணும் டார்கெட் வச்சோம் அப்படின்னு. நம்ம ஊரில் பல பேர் கல்யாணம் பண்ணுறதே டார்கெட்டாக வச்சுருக்க காலத்தில் இல்லை, கல்யாணம் பண்ணுறதே டார்கெட்டாக வச்சுருக்கக்கூடிய காலத்தில் கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு இரண்டு இளைஞர்கள் சிந்தித்த விஷயம் உண்மையிலேயே பெரியது. இளைஞர்கள் சிந்திக்கிற போது அது எப்படிப்பட்ட மாற்றத்தை உருவாக்கும் என்பதற்கு கண்கூடாக இங்கே பார்க்க முடிகிறது. பல பேர் வெற்றியாளர்களாக இன்றைக்கு இந்த இளைஞர்களால் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு. இந்த இருவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தட் நீட்ஸ் டு பி அப்ரிஷியேட்டட் அட் அ வெரி பிக் ஸ்டேஜ். அப்புறம் ரெண்டு பேர் ரொம்ப நல்லா பேசுகிறாங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி வந்து அகாடமிக்கலி நம்மளாம் ஸ்ட்ராங்காக இருக்கோம், பட் அட் த சேம் டைம் நமக்கெல்லாம் நல்லா பேச தெரியுதா, கம்யூனிகேட்டபிளாக இருக்கமா அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. ரெண்டாவது அவர் பேசிகிட்டு இருந்தப்போ அவர் வாட்சை பார்த்து பேசிட்டு தான் நான் உங்கள்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன், நல்லா பேசுகிறாருங்க அவர், நான் பேசணுங்கிறதுக்காக குறைச்சி பேசுகிறாரு போல் இருக்கு, அவரை கொஞ்சம் பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட எழுதி கொடுத்து விட சொன்னேன். நீங்கள் வாட்சை பார்க்காம இன்னும் கொஞ்சம் நேரம் கூடுதலாக பேசணும்னு கோபிநாத் கேட்டுக்கொண்டார்னு எழுதி கொடுத்தாங்க. அவர் சீக்கிரம் முடிக்கவும் நம்ம ஊரில் வழக்கமாக கொடுப்பானுங்கள்ல, அதுதான் நினச்சிக்கிட்டு அதை வாங்கி படிக்கவே இல்லை. அதை வாங்கியிருக்காரு, வாங்கிட்டு அதில் 5 நிமிடம் கண்ணில் பட்டவொடனே ஓ முடிக்க சொல்லானுங்க போட்டுக்கிட்டு இன்னும் ஃபாஸ்ட்டாக வாட்சை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். நான் எந்திரிச்சு அட நல்லா பேசுகிறீங்க, இன்னும் சத்த நேரம் பேசுங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிறதுக்குள்ளே வந்து உட்காந்துட்டார். வாஸ் வெரி நைஸ். ரெண்டு பேருமே ரொம்ப கண்டென்டாக பேசினாங்க. அவர் வாழ்க்கையினுடைய படிநிலைகள் பற்றி பேசுனதும் சிஸ்டமேட்டிக் லைஃப் ஸ்டைல் பற்றி இவர் பேசுனதும் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. இந்த வயதில் இவ்வளோ மெச்சூரிட்டியோட கண்டென்டாக இருக்காங்க. காரணம், இளைஞர்கள் முன்னின்று இளைஞர்களுக்காக ஒரு விஷயத்தை செய்கிற போது அதனுடைய ஆர்ப்பரிப்பும் சக்தியும் எப்பொழுதுமே கூடவா இருக்கும். அதை இங்கே பார்க்க முடிஞ்சுது. மை அப்ரிசியேஷன் டு ஆல். இங்கே எவ்வளோ பேர் மாணவர்கள், ஓகே, எவ்வளோ பேர் பேரண்ட்ஸ், பா எங்கே போனாலும் ஈக்குவலாக அம்மா அப்பா வந்து உட்காந்துருக்கீங்கல்ல. பசங்க கூடவே ட்ராவல் பண்ணுறதுல அப்பா அம்மாக்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை. 1ஆம் கிளாஸ் படிக்கிறதுலேருந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு அதெல்லாம் வேணாண்டா தம்பி, இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்ந்துக்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சதில் தொடங்கி இந்த பொண்ணு வேணாண்டா தம்பி, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்கிற வரைக்கும் கூடவே அம்மா அப்பாக்கள் எப்பொழுதுமே இருக்கிறது நம்ம ஊரில் தான். இதை நான் கிண்டலாக சொல்லலை, சந்தோஷமாகவும் பெருமையாகவும் சொல்கிறேன். உலகத்தில் வேற எங்கேயும் இப்படிலாம் கிடையாது. 14 வயசில் சொந்த வீட்டுக்கே வாடகை கொடுன்ட்டுருவாங்க மற்ற நாட்டிலலாம். நம்மலாம் பிறந்து வளர்ந்ததுலேருந்தே ஆளாக்கி எல்லாத்தையும் விட்டு கொடுத்து நமக்காக நல்லது கெட்டதெல்லாம் பண்ணி நமக்கு தேவையான ஒரு படிப்பில் சேர்த்து விட்டு அப்புறம் வேலை வாங்குறதுக்கு 4 பேர் காலில் விழுந்து இந்த வேலையை வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் இந்த வேலையில் நம்ம ஏதாவது தெல்லவரைத்தனம் பண்ணால் அதுக்காக யார் காலையாவது பிடிச்சி மறுபடியும் வேலையில் சேர்த்து விட்டு அதுக்கப்புறம் நமக்கு நல்ல இடத்துல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி அந்த பஞ்சாயத்து பிரச்சனைலாம் முடிச்சு அதுக்கப்புறம் நம்ம 2 பேர் நம்ம பிள்ளைகள் அவங்க 2 பேர் சேர்ந்து ஒன்று பெற்று போடுவாங்க, அதுக்கு மறுபடியும் ஆரம்பிப்பாங்க. அப்படி காலம் முழுவதும் பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்து சாகிற அம்மா அப்பாக்களும் பிள்ளைகளை எப்படியாவது வச்சு காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த அம்மா அப்பாக்களும் நமக்காக கஷ்டப்பட்ட அம்மா அப்பாவை நம்ம கடைசி காலத்தில் நல்லா பார்த்துக்க நினைக்கிற 2 பேரும் பிள்ளைகளும் இருக்கிற ஒரே நாடு இந்த நாடு தான். திஸ் அ பிக்கஸ்ட் செட் ஆஃப் வாட் வி ஹேவ் ஹியர். வேற எங்கும் இப்படியான ஒரு வாழ்க்கை முறையை பார்த்து விட முடியாது. உன் வாழ்க்கை ஒன்று, என் வாழ்க்கை எண்டு அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான சிக்கலாக நான் எதை பார்க்கிறேன் அப்படின்னா, இதை கல்வியாளர்கள் நிறைய பேர் இருக்கிற அடுத்தடுத்து பணிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிற இடத்துல தான் சொல்லணும். நமக்கு ஒரு காலகட்டத்தில் வேலை என்பது ஒரு சமூகத்தின் பார்ப்பட்டதாகவே இருந்தது. நாம் உணர்வுப்பட்ட ஒரு சமூகமாக இருந்தோம். இந்த குடும்பம் என்னுடையது, நாடு என்னுடையது, இந்த மனிதர்கள் என்னுடையவர்கள், இவர்களுக்காக நான் எதையாவது செய்ய வேண்டும் என்பது போன்ற ஒரு பாவனையும் தோற்றமும் நமக்குள்ளே இருந்து கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்து நான் கஷ்டப்பட்டேன், நான் உழைச்சேன், நான் படித்தேன், நான் சம்பாதிச்சேன், அது எனக்கு. அதுக்கு பசங்களை குறை சொல்ல முடியாது. அம்மா அப்பாக்கள் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க. 25 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் சிறுவர்களாக இருந்தபோது உங்கள் அம்மா அப்பா உங்களிடம் என்ன சொல்லிக் கொடுத்தார்களோ அதை இப்போ சொல்கிறதே கிடையாது. 4 விஷயம் நம்ம வீட்டில் சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க. யாராவது ஒருத்தர் நம்ம காதில் சொல்லிகிட்டே இருந்தார். ஒரு சித்தப்பா தெருமுக்கில் உட்காந்துருக்க பையன்ட்ட வந்து வா பொய் சொல்லியான்னு பொட்டே நடித்தார். பொய் சொல்லாதேன்னு நம்முடைய வீடுகளில் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? எல்லா வீடுகளையும் சொல்லிட்டு இருந்தாங்க. பொய் மட்டும் சொன்னால் கையை காலை ஒடிச்சு விடு அப்படிம்பாங்க. பொய் சொல்லாது, திருடாது, அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாது,
உன்னால் முடிஞ்சா உபத்திரவமாக இல்லாட்டியும் உபகாரமாக இல்லாட்டியும் உபத்திரவமாக இருக்காது. அது 4 சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பொய் சொல்லாத, திருடாத, அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாத, உபயோகமாக இல்லாட்டும் உபத்திரவமாக இருந்துடாத அப்படின்னு 4 விஷயங்களை நம்முடைய வீடுகள் நம்மிடம் சொல்லிக்கொண்டே இருந்தது. அதோடைய காரணம் என்றால் நீ தனி மனிதன் அல்ல, இந்த சமூகத்துடைய ஒரு பகுதி என்று நம்முடைய வீடுகள் நமக்கு ஏதோ ஒரு வகையில் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். யூ ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி டு சப்போர்ட் தி சொசைட்டி. இந்த சமூகத்திற்கு பங்களிப்பதற்கென்று உனக்கு சில முக்கியமான கடமைகள் இருக்கிறது என்பதை என்னுடைய வீடும் இந்த சமூகமும் எனக்கு தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தது. ஆனால் இன்றைக்கு ரொம்பவும் புத்திசாலிகளாக நாம் மாறிக்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை நம்ம அப்படி வளர்க்குறது இல்லை, ரொம்ப கிளவராக இருக்கும் இல்லையா? ஒரு ஆப்பிள் பழத்தை 4 துண்டாக அரிஞ்சு, அம்மா ஆப்பிள் பழம் வச்சுருக்கேன், பத்திரமா இன்டர்வெல்ல தனியாக போய் சாப்பிடு அப்படிங்கிறானுங்க. அம்மா 2 கேக் பீஸ் வச்சுருக்கேன், மற்றவங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டு நீ ஒன்று கொடுன்னு சொன்ன வீடு எனக்கு என்ன சொல்லுது? 4 ஆப்பிள் துண்டை அரிஞ்சு வச்சு தனியாக போய் சாப்பிடு, யாருக்கும் கொடுத்துடாத, நீ மட்டும் பொழைச்சிக்கன்னு சொல்லி வளர்க்கப்படுகிற பிள்ளைகள் தான் மட்டுமே பிழைக்க வேண்டும் என்று நினைப்பது எல்லா மட்டங்களிலும் எதிரொலிக்கிறது. அதனால தான் இந்த சமூகத்துடைய எல்லா குறைபாடுகளையும் விமர்சிக்கிற நாம் நம்மை பற்றி விமர்சிக்க தயாராகவே இருப்பதில்லை. ஒரு 20 ஆண்டு கால படிப்பிற்கு பிறகு அல்லது ஒரு 15-16 ஆண்டு கால படிப்பிற்கு பிறகு ஒரு பணியிலே சேரக்கூடிய ஒரு இளைஞன் லஞ்சம் வாங்குகிறான், அறத்திற்கு புறம்பாக செயல்படுகிறான் என்றால் இந்த சமூகம் அவனை எப்படி ஆக்கி வைத்திருக்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆக அறம் செய்ய விரும்பு என்று சொன்ன ஊரில், அறத்திற்கு புறம்பாக செயல்படக்கூடாதுன்னு சொன்ன ஊரில், பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன ஊரில், திருடுறது தப்புன்னு சொன்ன ஊரில், அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்ன ஊரில், இது அவ்வளோத்தையும் செய்கிறதுக்கு பேர் சாதுரியம் என்று சொல்லிக் கொடுத்தது யார்? இது அத்தனையும் செய்வதற்கு பேர் சாதுரியம் என்று சொல்லிக் கொடுத்தது யார்? சரியான இடத்துல பொய் சொல்லு, தேவையான இடத்துல திருடு, அடுத்தவன் பொருளை எடுக்கிறதுக்கு பேர் சாமர்த்தியம் என்று சொல்லிக் கொடுத்தது யார்? ஆக நீ மட்டுமே பிழைத்துக்கொள் என்று சொல்லப்பட்ட ஒரு மிடில் கிளாஸ் மனநிலையிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் அடுத்த தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் மாறணும். இங்கே படித்துவிட்டு வேலைக்கு போவதற்காக உத்தரவுகளை கையிலே பெற்றிருக்கிறவர்களுக்கு நான் சொல்வது ஒன்று தான், தயவு செய்து 4 விஷயங்களை ஒரு நாள் விட்டுக் கொடுத்து விடாதீர்கள். இந்த வெற்றி என்பது முழுக்க முழுக்க உங்களுடைய வெற்றி அல்ல, தயவு செய்து மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள். பாயிண்ட் நம்பர் 1, இந்த வெற்றி என்பது முழுக்க முழுக்க உங்களுடைய வெற்றி கிடையாது. அது யாருடைய வெற்றியாக இருந்தாலும் சரிதான். கீழே உட்காந்துருக்கவங்களுடைய வெற்றியாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மேடையில் உட்காந்துருக்கவங்க வெற்றியாக இருந்தாலும் சரி, அல்லது நான் வெற்றியாளன்னு நீங்கள் நம்பினா என்னுடைய வெற்றியாக இருந்தாலும் சரி, எந்த வெற்றியும் தனி மனிதனுடைய வெற்றி அல்ல. ஒரு கோபிநாத் இங்கே வந்து நிற்பதற்கு பின்னால் 1000 மனிதர்களுடைய உழைப்பு இருக்கிறது, 1000 மனிதர்களுடைய தியாகம் இருக்கிறது. நீங்கள் இந்த பணிக்கு செல்வதற்கு பின்னால் 1000 மனிதர்களுடைய தியாகம் இருக்கிறது, உழைப்பு இருக்கிறது, கஷ்டம் இருக்கிறது, வியர்வை இருக்கிறது. அவர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் நீங்கள் என்ற மனிதர் உருவாகி இருக்கிறீர்கள். ஆக நீங்கள் நினைத்தபடியெல்லாம் நடந்து கொள்ள முடியாது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அதுதான் உண்மை. The success is not yours, it is a collective success of the society. யோசிச்சு பாருங்க. நான் படிப்பிற்கு பின்னால் நாம கஷ்டப்பட்டு படித்தோம்னு நினச்சிட்டே இருக்கோம். 10ஆம் கிளாஸ் நான் தான் கஷ்டப்பட்டு படித்தேன், 12ஆம் கிளாஸ் நான் தான் கஷ்டப்பட்டு படித்தேன், பாலும் டீயும் போட்டு எங்கள் வீட்டில் தான் கொடுத்தானுங்க, ஃப்ளாஸ்கில் வச்சுட்டு வச்சானுங்க, மனப்பாடம் பண்ணது எனக்கு தானே தெரியும் அப்படிமோ? கிடையாது. நீங்கள் படித்து முடித்துவிட்டு இந்த இடத்திற்கு வருவதற்கு பின்னால் எத்தனை ஏழை இந்தியர் உங்களுக்காக பணம் கொடுத்திருக்கிறார் என்று உங்களுக்கே தெரியாது என்பதுதான் இந்த தேசத்துடைய ஸ்பெஷாலிட்டியே. நீங்கள் யாருனே தெரியாத கதிரேசனுக்காக திருச்சியில் படிச்சுட்டு இருக்க ஒருத்தனுக்காக முதுகுளத்தூர் பக்கத்தில் உட்கார்ந்துருக்க அந்த தெருவில் இருக்கிற கிழவி தான் சம்பாரிச்ச காசுலேருந்து ₹1 எடுத்து வச்சு எங்கள் வீட்டுக்குள்ளே படிக்கிறேன்னு சொல்லி சொன்ன காசில் படிச்சிருக்கோம் நம்மெல்லாம். இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு பே பேக் த சொசைட்டி. திஸ் இஸ் நாட் அவர் சக்சஸ் பட் த சொசைட்டி சக்சஸ். ஆனால் பணிகளை செல்லக்கூடியவர்கள் பெரும்பாலான நேரத்தில் இப்படி ஒரு பார்வையோடு நான் போவதே கிடையாது. இந்த சமூகம் நம்ம அப்படி தான் வளர்த்துருக்கு. அது நம்மளை மட்டும் குறை சொல்லி புண்ணியம் கிடையாது. இந்த தலைமுறை பிள்ளைகள் மீது குற்றம் சொல்லுகிற போதெல்லாம் குறுக்கே நான் வருவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. 25 வயதில் நேரடியாக அவனுங்கெல்லாம் பிறந்திருந்தானுங்கன்னா நீங்கள் அவங்களை குத்தம் சொல்லலாம், பயிலு கெட்டு போயிட்டாங்க, இப்போ இருக்க பயிலெல்லாம் மோசம், பொம்பளை பிள்ளை ரொம்ப மோசம், அநியாயம் பண்ணுதுங்க, நாங்களாம் அந்த காலத்தில் எப்படி இருந்தோம் அப்படிலாம் நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருக்கும்னா, அந்த பிள்ளைங்க நேராக 17 வயசில் பிறந்து புதக்கடின்னு விழுந்திருந்தா குத்தம்லாம் அந்த பிள்ளை மேலே சொல்லலாம், அந்த பையன் மேலே சொல்லலாம். 22 வயசு வரைக்கும் நீங்கள் தான் சார் வளர்த்துருக்கீங்க. அப்போ உங்கள் வளர்ப்பு முறையிலையும் சிக்கல் இருக்கிறது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். திடீரென்று ஒரு இளைஞன் கெட்டு போயிட முடியாது. அவன் நேற்றுக்கு யமகா எடுத்து இன்னைக்கா சருன்னு போகிறான். ஆக வளர்ப்பு முறையிலேயே நமக்கு பிள்ளைகள் தனியாக வெற்றி பெற்று விட வேண்டும் என்ற ஒரு மனோநிலை இருக்கிறது. தயவு செய்து நாம் எப்படி வெற்றி பெற்றிருக்கோம் என்பது குறித்து ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. ஒரு கல்வியினுடைய அடிப்படை நோக்கம் என்பது அறத்திற்கு புறம்பாக செயல்படக்கூடாது என்ற சிந்தனையை தருவது, பொய் சொல்லிவிடக்கூடாது என்ற அந்த புத்தியை நமக்கு தருவது, அடுத்தவருடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது என்ற சிந்தனையை தருவது, நல்லொழுக்கங்களை தருவது, பணம் சம்பாதிப்பது அல்ல. நான் ஏன் இதை மறுபடியும் உங்கள்கிட்ட சொல்லனா, ஒரு கல்வியுடைய நோக்கமே ஒரு வேலையை பெற்ற பிறகு பிறழ்ந்து விடுகிறதோ என்ற ஒரு சிக்கல் இருக்கிறது. நான் படித்தது சம்பாதிப்பதற்காக என்ற எண்ணத்தோடு வளர்க்கப்படுகிற ஒரு பிள்ளை சம்பாத்தியத்தின் மட்டுமே குறியாக இருக்கிறான். தயவுசெய்து சம்பாத்தியத்தின் மட்டும் மீதும் குறியாக இருக்காது. அப்போ நான் பணம் பண்ண வேண்டாமா? நோ, பணம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. உங்கள் உழைப்பிற்கு உண்டான பணம் என்பது உங்களுக்காக இருக்கிறத யாரும் எடுத்து போக முடியாது. எப்படி உங்களுடைய உழைப்பிற்கு உண்டான பணம் உங்களுக்குரியதோ அதே போல் அடுத்தவருடைய உழைப்பிற்கு உண்டான பணம் அவருக்கு உரியதுதான். அதில் நீங்கள் கை வைக்க கூடாது, அதை செய்யக்கூடாது. we should not. நாம நினைக்கிறோம் இந்த சனக்கூட்டத்தில் நாமளும் ஒரு ஆளாக சேர்ந்துக்கிட்டு கூட்டத்தோட கூட்டமாக சம்பாதிச்சு சந்தோஷமாக இருந்துடும் அப்படின்னு. கிடையாது. மாற்றங்களை ஏதோ ஒரு மனிதன் தான் ஏற்படுத்துகிறான், ஒரு மனிதன் தான் ஏற்படுத்துகிறான், நிறைய பேர் சேர்ந்து ஏற்படுத்துறது கிடையாது. ஒரு பெரியார் உருவாகிறார், ஒரு அம்பேத்கர் உருவாகிறார், ஒரு ஆள் தான் மாத்திரம், ஒரு செகுவரா மாத்திரம்,
ஒரு மார்க்ஸ் மாத்திரம், ஒரு எங்கெல்ஸ் மாத்திரம், ஒரே ஆள் தான் மாத்திரம். அந்த ஒரு ஆளா நீங்க இருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். நான் யாராக இருக்கிறேன் என்பதுதான் முக்கியம். My life is an inspiration. That is more important. I am not just getting a job. You are getting an inspiration. You are inspired to somebody. மேலே திரு முருகேசமே கஷ்டப்பட்டான், படித்தான், ஆளானா, நல்ல வேலைக்கு போனால் 4 பேர் பாராட்டுறபடி இருக்காங்கிறது உங்களுடைய வெற்றி கிடையாது. உங்களை பார்த்து இன்னும் 4 பேர் வளரப்போறான் பாருங்க, அவனுக்கும் சேர்த்துத்தான் நீங்கள் வெற்றி அடைந்திருக்கிறீர்கள். யுவர் லைஃப் இஸ் அன் இன்ஸ்பிரேஷன். அடுத்தவருக்கு ஒரு முன்னுதாரணமான ஒரு வாழ்க்கை உங்களால் கிடைக்க போகிறது. ஒருத்தருக்கு முன்னுதாரணமாக இருப்பதை விட வாழ்க்கையில் மிகப்பெரிய அந்தஸ்து ஒருத்தருக்கு கிடைச்சிடவே முடியாது. நீங்கள் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் உங்களை முன் உதாரணமாக உங்களுடைய அடுத்த தலைமுறை ஏற்றுக்கொள்ளுமா இல்லையா என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. பணக்காரனாக இருப்பதை விட முன்னுதாரணமாக இருப்பதுதான் மிகப்பெரிய சாதனை. நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்க பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா the ultimate goal of a job is to make money என்று நம்முடைய சமூகம் நமக்கு கடந்த சில வருடங்களில் சொல்லிடுச்சு. முன்னால் அப்படி சொல்லலை. அதனால தான் நம்ம சாதுரியமாக நம்முடைய வீடுகள் இப்போது பொய் சொல்லாதுங்கிற வார்த்தையை குறைச்சிச்சு. கவனிச்சு பார்த்தீங்களா? டீயா கொஞ்சம் தண்ணி தந்தீங்கன்னா தேவலை. வாழ்க்கையில் நம்ம கேட்டதெல்லாம் உடனே கிடைக்காது, டீ உள்பட. ஆனால் கிடைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்க, டபுளாக கிடைக்குது. ஸோ ஏன் இதை திரும்ப திரும்ப நான் சொல்ல பிரியப்படுறேன் அப்படின்னா, ஒரு கல்வி தன்னுடைய வேலையை மிகச்சரியாக பார்க்கிறதான ஒரு கேள்வி இருக்கிறது. 15 ஆண்டுகள் படித்து விட்டு வந்த ஒருவன் எப்படி அறத்திற்கு புறம்பாக நடக்க முடியும்? காரணம், இந்த படிப்பு அறத்திற்கு புறம்பாக நடக்கக்கூடாது என்று அவனுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். 15 ஆண்டுகள் படித்துவிட்டு ஒரு பணிக்கு வரக்கூடியவன் எப்படி பொய் சொல்ல முடியும்? காரணம், பொய் சொல்லக்கூடாது என்னுடைய கல்வி எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. 15 வருட படிப்பை படித்துவிட்டு ஒரு பதவியிலே வந்து உட்கார்கிறவன் தன்னுடைய அதிகாரத்தை எப்படி துஷ்பிரயோகம் செய்ய முடியும்? காரணம், என்னுடைய வாழ்க்கையினுடைய படிப்பும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது என்று எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. 15 ஆண்டுகள் படித்து விட்டு வந்த ஒருவன் சாதாரண மனிதன் மீது எப்படி இரக்கம் காட்டாமல் இருக்க முடியும்? காரணம், என்னுடைய படிப்பும் என்னுடைய குடும்பம் என்னுடைய வாழ்க்கையும் அடுத்தவன் மீது இரக்கம் காட்டி எனக்கு என்று சொல்லி அனுப்பி வைத்திருக்கிறது. ஆக என்னுடைய படிப்பு முழுக்க முழுக்க சொல்லிக் கொடுத்ததில் ஒன்றை கூட செய்யாமல் என்னுடைய பணி இருக்கும் என்றால் அது என்ன பண்ணி? வாட் இஸ் த ரோல் ஆஃப் a job? Is that just making money? உங்களுடைய கால்குலேஷன்ஸை கரெக்டாக போடுறதுக்கு பேர் வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கையில் கரெக்டாக நடந்துக்கிறதுக்கு பேர் மட்டும்தான் வாழ்க்கை. கால்குலேஷன் எப்போ வேணாலும் மிஸ் ஆகும், வாழ்க்கை மிஸ் ஆகிடக்கூடாது. நான் உங்களை வார்ன் பண்ணலை, என்னடா இப்படி சொல்கிறா அப்படின்னு நினைக்கல, தயவு செஞ்சு நினைக்காதீங்க. காரணம், நம்மகிட்ட ஒரு மனநிலை இருக்கிறது, நான் வந்தேன், நான் ஜெயிச்சேன். தயவு செய்து அந்த மனநிலையிலிருந்து வெளியே வாருங்கள். ஒன்று. இரண்டாவது, நம்முடைய வீடுகள் ரொம்ப சாதுரியமாக சமீப காலத்திலே தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் வந்தப்பே எவ்வளோ பேரண்ட்ஸ் இங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். ஒரு காலத்திலே நம்முடைய வீடுகளில் யாராவது பொய் சொல்லாதன்னு சொல்லிகிட்டே இருந்தான், திருடாதன்னு சொல்லிகிட்டே இருந்தான். இப்போ நம்ம வீடுகள் அதெல்லாம் குறைஞ்சிருச்சு தெரியுமா? கவனிச்சு பாருங்கள். நம்ம வீடுகளில் இப்பொழுதெல்லாம் அடிக்கடி பொய் சொல்லாது என்கிற வார்த்தையெல்லாம் பேசப்படுவதில்லை, ஒழுங்கா படிங்கிற வார்த்தை தான் பேசப்படுது. சொல்கிறோமா? ஒழுங்கா படி, ஒழுங்கா படி, ஒழுங்கா படி. எடுத்த விட்டு ரமேஷை விட நல்லா படி, சுரேஷை விட நல்லா படி. அவனோட 2 மார்க்கு கம்மியாக எடுத்தனா அவன் வீட்டு கல்யாணத்துக்கு நான் போக முடியாது. நீங்கள் கல்யாணத்துக்கு போகிறதுக்குலாம் பிள்ளைங்க படிக்க முடியாது. படிப்பு அவ்வளோ மலினமான விஷயமா போச்சா என்ன? அடுத்து நீங்கள் போகிற ஏதோ ஒரு வைபவத்தில் என் மகன் 98 மார்க்கு நீங்கள் சொல்கிறதுக்காக ஒரு பையனை அடமானம் வைக்க முடியாது, ஒரு பிள்ளை அடமானம் வைக்க முடியாது. ராப்பாவில் அவங்கள தூக்கி போட்டு மிடிச்சு படின்னு. படிப்பு என்பது கொண்டாட்டத்திற்குரிய ஒரு அற்புதமான விஷயம். கடையில் தண்ணியை கொடுத்து கையில் சுமையாக கொடுத்துட்டீங்களா? யாராவது வாங்கிக்கிறீங்களா? மூடியை வேற கழட்டி கொடுத்துட்டு போயிட்டாரு. கல்வி என்பது நம்முடைய சமூகத்திலே பல்வேறு நேரங்களில் அது எதை செய்ய வேண்டுமோ அதை தாண்டி வேறு விஷயங்களை செய்வதற்கு மட்டுமே பயன்படக்கூடிய ஒரு கருவி போல நம்முடைய சமூகத்தால் பார்க்கப்படுகிறது. காரணம், கடந்த காலங்களில் நிறைய கஷ்டத்தை சந்தித்த சமூகம் அப்படிங்கிறதுனால கஷ்டப்படாமல் நம்முடைய பிள்ளைகள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா சூத்திரங்களையும் சுலபமாக சொல்லிக் கொடுத்து விட்டு அதற்கு புத்திசாலித்தனம் என்று பெயர் வைத்து விடுகிறோம். அடுத்தவனை சாதுரியமாக ஏமாற்றுவதற்கு பெயர் புத்திசாலித்தனம் என்கிறோம். அது பொய் என்று நமக்கு புரியவே இல்லை. அடுத்தவனுடைய பொருளை மிகச் சரியாக கவர்ந்து கொள்வதற்கு பெயர் அறிவு என்று சொல்லுகிறோம். அது தவறு என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. ஆக தவறெல்லாம் புத்திசாலித்தனம் என்ற பெயரில் மாற்றப்பட்டு விட்ட காரணத்தினாலே பணியின் மூலமாக பணம் சம்பாதிப்பது மட்டுமே என்னுடைய நோக்கம் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தயவு செய்து அதிலிருந்து மாறுங்கள். Now you are a grown adult. Your job is to serve the society. It is an opportunity for you people to serve the society who work hard for you people for the last 15 years. கடந்த 15-18 வருடங்களாக நீங்கள் படித்து வாழ்க்கையிலே மேலே வருவதற்காக இந்த சமூகம் பல்வேறு படிநிலைகளில் உங்களுக்காக காவல் காத்து நின்று இருக்கிறது. முகம் தெரியாத எத்தனையோ மனிதர்கள் உங்களுக்காக பணம் கொடுத்து உதவி இருக்கிறார்கள். எத்தனையோ மனிதர்கள் நீங்கள் நன்றாக வர வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். அத்தனை மனிதர்களுடைய உழைப்பினால் மட்டுமே உங்களுடைய வெற்றி நடந்திருக்கிறது. அவர்கள் பெயரால் தான் இன்னைக்கு நீங்கள் வாங்க போகிற இந்த டிராஃபி. இந்த டிராஃபிங்கிறது ஒரு குறியீடு மட்டும்தான், அது உங்களுக்கு கொடுக்கப்படுவதல்ல. எல்லா மக்களையும் கூப்பிட்டு கையில் கொடுத்து பாராட்ட முடியாதுங்கிறதுக்காண்டி உங்கள் கையில் கொடுக்கக்கூடியது மட்டும்தான் டிராஃபி. அது உங்களுக்கு சொந்தம் கிடையாது. ஒரு குழந்தையை தூக்கி பிடித்து பார்க்கிற போது குழந்தை மேலே இருப்பது போலவே தோணும் இல்லையா? ஒரு பிள்ளையை நீங்கள் இப்படி தூக்கி பிடிச்சி உச்சி முகந்து பார்க்கிற போது அந்த குழந்தை மேலே இருப்பது போலவே தோணும். ஆனால் குழந்தைக்கு ஒரு நாளும் தோணக்கூடாது நான் மேலே இருக்கிறேன்னு. குழந்தைக்கு தோண வேண்டியது ஒன்று தான், கீழே இருந்த ஒருத்தர் தூக்கி தாங்கி என்ன பிடிக்கிறாரு, அதனால தான் நான் மேலே இருக்கேன். இந்த சமூகமே நம்மை தாங்கி பிடித்திருக்கிறது. குழந்தைக்கு அது புரியணும்.
You are entering to a new job, new avenues, that please explore it, experiment it, update yourself better, but please be concerned with the society who supported you a lot. ஆனால் தயவு செய்து இந்த சமூகம் உங்களுக்காக கடுமையாக உழைத்திருக்கிறது என்பது குறித்த புரிதலோடு அதை பாருங்கள். ஏன்னா வேலை கிடைச்சா வாழ்க்கை அதோட முடிஞ்சு போய் செட்டில்மெண்ட். நம்ம ஊரில் வேலை கிடைக்கிறது படிப்பெல்லாம் கல்யாணத்தோடு தான் கனெக்ட் பண்ணுவாங்க இல்லையா? எல்லா காலகட்டத்திலையும் அப்படி தான். இந்த டேட்டாவை நான் அடிக்கடி எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், எங்கேயும் கூட சொல்கிறேன், தப்பு இல்லை. இது ஒரு எக்ஸாக்ட் டேட்டாலாம் சொல்ல முடியாது, பட் பெருவாரியான நேரத்தில் அப்படி தான். 80களெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா வாத்தியார் மாப்பிள்ளைனா உடனே பொண்ணு கொடுப்பாங்க. பாவம் அவருக்கு தான் அதுதானே படித்தார். அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு படித்து 80ல் பெரிய வீடுகளில் கல்யாணம் பண்ண ஆளெல்லாம் பிடிச்சி பாருங்களேன். 80ஸ்ல கல்யாணம் பண்ண ஆளுங்களாம் எல்லாம் பெரிய பெரியனா எல்லாமே வாத்தியாராக தான் இருப்பாங்க. ஏன்னா நமக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குது, வாத்தியார் அப்படின்னா கஷ்டப்படாமல் வேலை பார்ப்பார். கிளாஸ் ரூமுக்கு போய் பாருங்கள், இந்த இவங்கெல்லாம் கூட 2 பேரும் இப்போ ட்ரைனர்ஸ் என்ன பாடுன்னு கேட்டு பாருங்க. வாத்தியார்னா ஈஸி, அப்புறம் காலாண்டு அரையாண்டு முலாண்டுக்கெலாம் லீவு கொடுத்துருவாங்க. அதுபோக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் லீவெல்லாம் போட்டுக்கலாம். அப்புறம் அந்த காலத்தில் பயல்களை விட்டே வடையெல்லாம் வாங்கியார சொல்லலாம். இப்போலாம் சொன்னீங்கன்னா நியூஸ் சேனலுக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க, வாத்தியார் வடை வாங்கிட்டு சொல்கிறாரு. ஓகே, அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. அப்போ கஷ்டமில்லாத வேலை, காசுனால் கவர்மெண்ட் காசு அப்படிங்கிற ஒரு கணக்கு. வாத்தியார்னா நல்லவராக தான் இருப்பார், அப்படி ஒரு கணக்கு உண்டு. பாக்கியராஜ் படத்துல எல்லாம் வாத்தியார் அவர் வருவாரா, பாக்கியராஜ் நல்லவர், அப்போ வாத்தியார் நல்லவர், கற்றா பொண்ணு அப்படின்னு கட்டினாங்க. ஆக அந்த மனிதனுடைய அற்புதமான படிப்பு என்பது மாணவர்களுக்கான சேவை என்பதை தாண்டி நல்ல இடத்துல பொண்ணுன்னு இந்த சமூகம் பார்த்துச்சு. யோசிச்சு பாருங்க, கல்வி எவ்வளோ பெரிய மாபெரும் ஆயுதம். இந்த சமூகம் அதை எப்படி பார்த்துருக்கிறது. சமூகத்தின் மீது நான் குற்றம் குறைகளை சொல்லலை. சமூகம் தன்னுடைய எவால்விங் ஸ்டேஜஸில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒன்றை வென்று கடந்து வர வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறது. 80களில் வாத்தியார் மாப்பிள்ளைனா ஒரு பெரிய மார்க்கெட். அதுக்கடுத்தது 90களுக்கு சத்தம் முன்னால் பேங்க் மாப்பிள்ளை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய மரியாதை. அதுவும் பேங்க் மேனேஜர்னு அட்டே அப்பா, ஐயோ எப்படியாவது கட்டி பண்ண இருக்கு அப்படிம்பாங்க. ஏன்னா பேங்க் மேனேஜரெல்லாம் அப்போ போய் பார்க்க கூட முடியாது. நீங்கள் வேணால் பாருங்கள், 85 87 கல்யாணம். நிறைய பேர் இங்கே சிரிக்கிற பார்த்தா கரெக்டாக அப்படி தான் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். லேடிஸ் தான் நிறைய பேர் சிரிக்கிறாங்க, கரெக்டாக பிடிச்சானே அப்படின்னு. 85 86 87 இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க் மாப்பிள்ளைக்கு பயங்கரமான மரியாதை. மேனேஜரெல்லாம் பார்க்கவே முடியாது. இப்போலாம் பேங்க் மேனேஜரை டைரி எடுத்துக்கு நம்மளை பார்க்க வர்றாரு. நிலமை பேங்கிங் சிஸ்டமே இப்படி மாறி போச்சு இல்லையா? பழைய பேங்க் மேனேஜர்லாம் போக முடியாது. இப்போ நீங்கள் பேங்கிங் ஜாப் இஸ் என்டையர்லி a very flourishing industry. Finance and banking is the biggest industry in India today. அதனால தான் மக்களை அவர்கள் சென்று சந்திக்கக்கூடியதற்கான பேங்கிங் செக்டர்லாம் மாறி இருக்கு. அப்படியான ஒரு காலகட்டம் இருந்தது. பேங்க் மேனேஜர்னா அவரெல்லாம் பார்க்கவே முடியாது. வெளியில் 4 பேர் இருப்பாங்க, மாப்பிள்ளையை பார்க்க 10 பேர் வெயிட் பண்ணுறாங்க அப்படிம்பாங்க. மிடில் கிளாஸாக இருந்தால் கேஷியராக இருக்கணும் மாப்பிள்ளை பார்க்க விசாரிக்கிற ஆளுங்க போவாங்க. போகிறப்ப அவர் தான் பணம் எண்ணிட்டு இருப்பார். என்னங்கிறீங்க, கை நிறைய காசு, எவன்ட்டு காசு, சும்மா அடுத்தவன்ட்டு காசு தான், எண்ணி தான் கொடுக்க போகிறார். மிடில் கிளாஸ்னால் பேங்க்கு கேஷியராக இருக்கணும். அதுக்கு தான் அவர் படித்தார் இல்லை. அதுக்கடுத்து 90கள் டாக்டர் மாப்பிள்ளைன்னா உடனே கட்டுவாங்க. டாக்டர் மாப்பிள்ளை காலம் மனுஷன் வாழ்கிற வரைக்கும் சீக்கு இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம மாப்பிள்ளைக்கு எப்போதும் வேலை இருக்கும். அப்புறம் ஒரு கார் வச்சுருப்பார், டாக்டர் சிவப்பாக இருப்பார், சிவப்பு மாப்பிள்ளை. அப்புறம் ஊருக்குள்ளே சொல்லிக்கலாம், நான் டாக்டருக்கு பொண்ணு கொடுத்துருக்கேன் அப்படின்னு. அப்புறம் ஏதாவது பிரச்சனை, காய்ச்சல், தலைவலிலாம் மாப்பிள்ளைக்கு ஒரு ஃபோனை போட்டு ஏதாவது ஒரு மாத்திரை பேரை வாங்கி அதை சாப்பிட்டுக்கலாம். ஓசியில் வைத்தியம். 90களுக்கு பிறகான ஒரு காலகட்டத்தில் ஆடிட்டர் மாப்பிள்ளைகளுக்கு பயங்கரமான கிராக். சிஏ படிச்சிருக்கல நாக்கு தள்ளிடும். இந்த டிஎன்பிசி பேங்கிங் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான படிப்பு மாதிரி, அதை விட கஷ்டம்னு சொல்லுவாங்க. அது படித்து அவர் இருந்தால் ஆடிட்டர் மாப்பிள்ளைகள் ஒரு கிராக்கி. 96 98க்கு பிறகான ஒரு காலகட்டம் வந்துச்சு. ஐடி படிச்சிருந்தா அவ்வளோதான், கற்றா பொண்ணுன்னாங்க. எடுத்த உடனே 25,000 ரூபாய் சம்பளம், 25,000 rupees சேலரி கட்டு. அப்பா ரிட்டையர்ட் ஆகலே மொத்தமாக 15,000 ரூபா தான் சம்பளம் இருக்குது. ஆனால் பையன் என்ட்ரியில் 25,000 ரூபா சம்பளம் வாங்கினான். 98 96 இந்த மாதிரியான ஒரு பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா ஐடி மாப்பிள்ளை உடனே வளைச்சு துரத்தி பிடிச்சி கட்டு, பொண்ணு சேஃபாக இருக்கும். அதுவும் பையன் அமெரிக்காவில் இருக்குன்னா கட்டுறா, அக்கா தங்கச்சி 2ஐயும் கட்டுறா அப்படின்னு. நான் மற்ற பையனுக்குலாம் பொண்ணே கிடைக்கல. 2006ன்னு நினைக்கிறேன், 2006 வந்துச்சு. அவ்வளோதான், ஐடி மாப்பிள்ளைக்கு பொண்ணு இல்லைன்ட்டாங்க, ரெசெஷன் வந்துருச்சு. இப்போ யாருக்கு பொண்ணு கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல. ஆக இது வரைக்கும் நம்ம பயல்களுக்கு பொண்ணே கொடுக்கல, அவங்க கம்பெனிக்கு தான் கொடுத்துருக்கோம். இந்த சமூகமே எப்படி மாறி இருக்கிறது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் என்னுடைய மகளை வைத்து காப்பாற்றுவானா, நல்லவனா, ஒழுக்கமானவனா, பொய் பேச மாட்டானா. ஆனால் இதில் நான் ப்ளோ சவுண்டு வரேன், பரவாயில்ல, வேறு தான் பரவாயில்ல, ஆஃப் பண்ணிடுங்க, இது ஆஃப் பண்ணிடுங்க, அந்த காற்று சத்தம் அங்கே கேட்கும். ஆமாம், எந்த காலகட்டத்திலும் நம்முடைய மகளை வச்சு நல்லபடியாக காப்பாற்றுவானா, அறத்திற்கு புறம்பாக செயல்படாமல் இருப்பானா, நல்ல பழக்க வழக்கம் இருக்கா அப்படிங்கிற பார்த்த காலகட்டம்லாம் போய் எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறான், எவ்வளோ இது இருக்குது, எவ்வளோ கடன் இருக்குது, எவ்வளோ சொத்து இருக்குது. அப்புறம் இப்போ வேறு நிறைய கண்டிஷன்லாம் போகிறாங்க. பொண்ணு கிடைக்கலாம் பெரும்பாடு பயலுக்கு தான் தெரியும். நிறைய பேர் பாவம் இல்லை, அப்பா அம்மா இருக்கப்படாது, கூட பிறந்தவன் இருக்கப்படாது. அவன் எப்படி பிறப்பான்? இப்போ கூட பிறந்தவன் இருக்கக்கூடாது, அப்பா அம்மா இருக்கக்கூடாது, பிக்கல் இருக்கக்கூடாது, எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அடையாறில் அரை கிரவுண்டில் இண்டிபெண்ட் ஹவுஸ் இருக்கணும். இவ்வளோ டீட்டெயிலோட ரொம்ப சிரமம்.
நீங்கள்லாம் சொல்கிறீங்களா நாங்களாம் அந்த காலத்தில் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணோன்னு. உண்மையிலே இப்போ இருக்க புயல்களுக்கு தான் கஷ்டம் கல்யாணம் பண்ணுறது. நல்ல வேலைப்பா நான்லாம் கல்யாணம் பண்ணிட்டேன். ஏன் இதை சொல்லனா, கல்யாணத்தையும் படிப்பையும் தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு மிடில் கிளாஸாக நாம் ரொம்ப காலமாக இருந்திருக்கிறோம். அதனால தான் இன்றைக்கி கூட பிள்ளைகள் ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு படிப்பை படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற போது நம்முடைய வீடுகள் அதற்கு மறுப்பு சொல்கின்றன. இதற்கு நிச்சயமாக வேலை கிடைக்குமா இல்லையா என்பது குறித்த ஒரு பயம் இருக்கிற காரணத்தினாலே நம்முடைய வீடுகள் வேண்டாம் என்று சொல்லுகிறது. அப்போ படிப்பையும் கல்யாணத்தோடையும் நான் அதை தவறு என்று சொல்லலை. இந்த சமூகம் ஒருவேளை நல்ல மனிதர்கள் அப்படித்தான் கிடைப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இருந்திருக்கலாம். ஆனால் அந்த காலம் எல்லாம் கடந்து போய்விட்டதாக நான் நம்புகிறேன். கல்வியினுடைய நோக்கம் என்பது வேறு, வேலையினுடைய நோக்கம் என்பது வேறு. இன்றைக்கு இவ்வளவு பேர் படித்துவிட்டு பேங்க்குள்ளே வேலைக்கு போறீங்க அப்படின்னா யூ மஸ்ட் பி a very good customer related people. சர்வதேச அளவிலேயே இன்றைக்கு ஒரு நிர்வாகம் எப்படி மாறி இருக்கிறது, அடுத்த பல ஆண்டுகளுக்கு ஃபைனான்ஸாக இந்தியாவையும் உலக நாடுகளையும் ரூல் பண்ண போகுது அப்படிங்கிறாங்க. ஒரு ஃபினான்ஷியல் செக்டருக்குள்ள ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகக்கூடிய நீங்கள் அந்த வேலைகளை தாண்டி கற்றுக்கொள்ள வேண்டிய பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. தட் இஸ் why I appreciated these two youngsters for their communication skill. காரணம் இன்னைக்கு நம்ம படித்த விஷயத்தை பற்றி மட்டுமே நமக்கு ஞானம் இருக்கிறது. அதை தாண்டி எப்படியெல்லாம் உறவு காணுவது, நெகோசியேஷன் ஸ்கில்ஸ், கான்ட்ரிபியூஷன் கேப்பபிலிட்டிஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறைகளில் பெரிய அளவுக்கு நமக்கு பெரிய பாண்டித்தியம் இருப்பதாக தெரியல. இவங்க ரெண்டு பேர் நல்லா பேசுகிறப்ப எனக்கு தோணுச்சு, ஓகே இந்த பசங்க பாடம் மட்டும் சொல்லி தந்திருக்க மாட்டாங்க, இதை தாண்டி கம்யூனிகேஷன் ஸ்கில் உள்ளிட்ட பல விஷயங்கள் இவர்களால் இந்த பிள்ளைகளுக்கு போய் கிடைத்திருக்கிற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டது. தட் இஸ் why I was very happy about that. ஸோ உங்களை அப்டேட் பண்ணிக்கிறது நீங்கள் தொடர்ந்து தயாராக இருங்கள். இரண்டு விதமாக நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒன்று, நீங்கள் சார்ந்த துறை மீது உங்களுக்கு தொடர்ந்து இருக்கக்கூடிய அறிவு. அந்த துறையிலே நான் எந்த இடத்திற்கு போய் சேர வேண்டும் என்பது குறித்து வேலை முடிஞ்சு போச்சு, நான் டெஸ்டினேஷன் கல்யாணத்துக்கு நான் ரெடி அப்படி இல்லை. லைஃப் ஹாஸ் டு மூவ் ஆன். யூ நீட் டு அப்டேட் யுவர் செல்ஃப் இன் எவ்ரி செக்மெண்ட். இன்னொரு பக்கம் சமூகத்திற்கான உங்கள் பங்களிப்பு. இந்த இரண்டு தண்டவாளத்தின் மீது நீங்கள் பயணிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஒன்று, நம்முடைய சார்ந்த துறையில் நமக்கு இருக்கக்கூடிய அறிவை வைத்துக்கொண்டு அடுத்த படிநிலைக்கு வளர்ந்து செல்லுதல், நம்முடைய உத்தியோகத்தின் வழியாக நம்முடைய சம்பளத்தை பெருக்கிக் கொள்ளுதல், அல்லது இன்னும் தொழில்கள் மூலமாக நம்முடைய பொருளாதாரத்தை அதிகரித்துக் கொள்ளுதல். இரண்டாவது, நம்முடைய சமூகத்திற்கு தேவைப்படக்கூடிய பல்வேறு விஷயங்களுக்கு நம்முடைய பங்களிப்பை கொடுத்தல். அப்படிங்கிற இரண்டு விஷயங்கள் மீது நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டிய பொறுப்பு இருக்குது. 70களில் நம்முடைய தேசம் அப்படித்தான் இருந்தது. இந்த சமூகத்தின் மீது ஒரு பிரியத்தோடு இளைஞர்கள் நிறையவே இருந்தார்கள். ஆனால் சமூகத்திலிருந்து டிட்டாச் ஆகி உன்னுடைய வாழ்க்கை மட்டும் நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி கடந்த 15-20 ஆண்டுகளில் குளோபலைசேஷனுக்கு பிறகு வெஸ்டர்ன் எக்கானமி இங்கே உள்ள வந்த பிறகு நமக்கு ஒரு படிப்பினை அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. உன் வேலையை நீ பார்த்துக்க, அவன் வேலையை நான் பார்த்துக்க. முன்னாலெல்லாம் 2 பேர் ரோட்டில் சண்டை போட்டுட்டு இருந்தா நான் கிட்ட போயிட்டு ஏன்டா சண்டை போறீங்க எதுக்குன்னு கேட்பாங்க. இப்போலாம் வளைஞ்சு போயிடுறாங்க. சண்டை நடக்கிற இடத்துக்கு போயிடக்கூடாது. அடிச்சுக்கிட்டு இருக்கவங்க அண்ணனும் தம்பியுமா கூட இருப்பான், எவனுக்கு தெரியும் இல்லை? ஏன் கதவுக்கும் ஜன்னலுக்கும் ஆபத்து இல்லாத வரைக்கும் நான் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டேங்கிறது ஒரு மலிந்த சமூகத்துடைய அடையாளம், ஒரு படித்த சமூகத்துடைய அடையாளம் அது கிடையாது. தவறென்றால் தட்டி கேட்பதுதான் படித்தவனுடைய அடையாளம். கஷ்டம் என்றால் ஏன் என்று போய் நிற்பதுதான் படித்தவனுடைய அடையாளம். உயிருக்காக போராடுகிறவனை தோளில் தூக்கி போட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் பிரச்சனை வந்தாலும் காப்பாற்றுவே நினைக்கிறதா படித்தவனுடைய அடையாளம். பெரியவர்களுக்கு தேவைப்படக்கூடிய நியாயமான உரிமையை மரியாதையும் கொடுப்பதுதான் படித்தவனுடைய அடையாளம். தவறு எங்கே நடக்கிறதோ அங்கே நான் முதலில் போய் நின்று ஏன் என்று நியாயத்தை கேட்பேன் என்று சிந்திப்பதுதான் படித்தவனுடைய அடையாளம். தவறு செய்வது படித்தவனுடைய அடையாளம் அல்ல. தவறுக்கு எதிராக குரல் கொடுப்பது படித்தவனுடைய அடையாளம். நீங்கள் படித்தவனாக இருங்கள். தட்ஸ் இனஃப் ஃபார் மீ. படித்தவனாக இருங்க போதும். அதனால தான் நம்ம ஊரில் ஏதாவது தப்பு பண்ணா, தண்ணி அடிச்சுட்டு ரோட்டில் கிடந்தா, வயசான பொம்பளையை கை நீட்டி அடித்தா, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காம இருந்தா நீ தான் படித்தவன் தானே அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? நீ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியா, ஃபிசிக்ஸா, பேங்கிங்கில் பாஸ் ஆனியா, ஐஏஎஸ் எழுதினியாலாம் கேட்குறது கிடையாது. படித்தவனான்னு கேட்டால் உனக்கு நாகரிகம் இல்லையா என்ற அர்த்தம். படிப்பு என்பது பண்பாட்டை சொல்லித் தருவது. படிப்பு என்பது அறிவை மட்டும் சொல்லித் தருவது கிடையாது. படிப்பு என்பது பண்பாட்டை சொல்லித் தருவது, நல்ல கூறுகளை சொல்லித் தருவது. We constantly believe in the last 10 years that making money is the only way of education. கல்வியினுடைய ஒரே வழி என்பது பணத்தை சம்பாதிப்பது கிடையாது. பணத்தை சம்பாதிக்க நிறைய வழிகள் இருக்கிறது. There are many other avenues available to make money in this country because this is a country of opportunities. அதிக வாய்ப்புகள் கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு தேசமாக இந்த தேசம் மாறி இருக்கிறது. ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது போன்ற நிலைமை இங்கே இல்லை இல்லையா? வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் சினிமாலாம் முன்னால் வரும்ல, அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குது. அந்த வேலையை நாம் எப்படி பார்க்க போகிறோம்? வாட் ஆம் ஐ கோயிங் டு டு வித் தட் என்பது மிக முக்கியமான கேள்வி. இரண்டாவதற்கு நாம் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான உழைப்பு. நான் படிச்சுட்டே ஒரு வேலைக்கு போயிட்டு என்னுடைய அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு நான் திரும்ப உழைக்கணுமா? நீங்கள் உழைச்சி தான் ஆகணும். There is no shortcut for success in this world. இந்த உலகத்தில் வெற்றி பெறுவதற்கு எந்த குறுக்கு வழியும் கிடையாது. If you succeed in the shortcut way, that will not sustain you. அப்படி நீங்கள் வெற்றி பெற்றாலும் கூட அது ஒரு அளவுக்கு மேலே உங்களுக்கு தொடர்ந்து நீடித்து இருக்காது. எல்லா வேலைகளுக்கும் அந்த வேலையை வெற்றிகரமாக நடத்துவதற்கு தேவைப்படக்கூடிய குறைந்தபட்ச உழைப்பு இருக்கிறது. நாம பார்க்கக்கூடிய வேலை மட்டும் தான் கஷ்டமானது நினைக்கிறோம். எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க. இந்த வேலையை தவிர எந்த வேலையினாலும் பார்த்துடலாம் அப்படிம்பாங்க. உங்களை மாதிரி ஜாலியாக டிவியில் அப்படிம்பாங்க. வந்து பாருங்க தெரியும் வழி. ரிவிட் அடிப்பாங்க. We always see the size of the success what happens outside. வெளியில் என்ன பார்க்கிறோமோ அது வெற்றி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். சார் உங்களை மாதிரி ஒரு கோட் போட்டுக்கிட்டு டிவியில் வரணும் சார். அடி, அந்த கோட்டை போட நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும்.
எனக்கு கூட வாழ்க்கை அப்படி தான் தோணுது. அழகா சிங்காரத்தோப்புல அப்படி ஜாலியாக தெரிஞ்சுட்டு ஈவினிங் ஆச்சுன்னா என்எஸ் பீரியடில் ஜாலியாக ஒரு வளம் வந்துட்டு தப்பக்குளத்தில் முதல்ல இருக்கா இல்லையா அப்படின்னு தினந்தோறும் ஒரு கதை உருவாக்கிட்டு மேரேஜ் செட்டில் படம் பார்த்துட்டு நைட்டு முட்டை போட்டா வாங்கி அப்படி எவன்கிட்டையாவது ஆப்படிச்சு ஒரு மசாலா பால் வாங்கி குடிச்சிட்டு வாழ்க்கை ஆனந்தமாக இருந்துச்சு. நேஷனல் காலேஜில் அப்படியே போகிறப்போ இந்த பக்கம் ஹோலி கிராஸு, அந்த பக்கம் எஸ்ஆர்சி, வாழ்க்கை கம்ஃபர்டபுள் இல்லையா? பட் லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். யூ நீட் டு வாக் ஆன் அ மூவ். அந்த சோஃபீஸ் கார்னர்னா வந்து விரட்டுவாங்க நம்மள இல்லை? அந்த சோஃபீஸ் கார்னர் இங்கே எதுக்கு வந்தீங்க? கார்டு வாங்க வந்து எவ்வளோ நேரம் கார்டு வாங்க? ஐயோ இந்த கடையில் கார்டு வாங்கினா உங்களுக்கு என்னையா? அதே காலேஜ் நம்மளை ரெட் கார்பெட் போட்டு ஒரு நாள் கூப்பிட்டப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. இதான் வாழ்க்கையா? அதை காலேஜில் சொல்லிட்டேன். இந்த காலேஜ் வாசலே எங்களை நிற்க விட்டது இல்லைங்க. இப்போ என்னடானா பூரணகுமார் மரியாதையெல்லாம் போட்டு ரெட் கார்பெட் போட்டு என்னை உள்ளே கூட்டியாருங்க. எனக்கு விடன்னு இருக்கு அப்படின்னு. Life will change one place to another place, but you need to work more for that. Just as a media person, you might think that it is an easy job. Simple as that. From my example, நீ யாரான ஒரு டெலிவிஷன் ஷோ, அது ஒரு 100-150 பேர் வேலை பார்க்குறான். நான் ஜஸ்ட் என்னுடைய ரோல் அதில் உண்மையை சொல்லப்போனால் வெளியிலிருந்து நீங்கள் பார்க்கிற போது எல்லாவற்றையும் செய்வது போல நானே செய்கிறது மாதிரி உங்களுக்குலாம் தோணாலும் கூட 100-150 பேருடைய உழைப்பு அதில் இருக்குது. உண்மையாக சொல்லப்போனால் அவர்கள் படும் சிரமத்தை விட என்னுடைய சிரமம் என்பது குறைவு தான். ஆனால் அந்த குறைவான சிரமமே பெருஞ்சிரமம் இல்லையா? அதற்காக நீங்கள் படித்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிற சிக்கல்லாம் தாண்டி யோசிச்சு பாருங்க. ஒரு 7 கேமரா இருக்கும். 7 கேமராவை நீங்கள் மேய்க்கணும். இது போக 50 பேர் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் கேட்பாங்க. எல்லாத்துக்கும் உங்கள்கிட்ட பதில் ரெடியாகவே இருக்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த காதில் இவர் சொல்லுவார், அந்த காதில் அவர் சொல்லுவார். அவர் சொன்னது தான் இவர் சொன்னாரா, இவர் சொன்னது தான் அவர் சொன்னாங்களா, அவங்க கேட்டாங்களா கேள்வி, இந்த இவங்க கேட்டாங்களா, இவங்களுக்கு சொல்ல வேண்டிய பதில் அவங்களுக்கு சொன்னமா, சிவப்பு சேலமா என்ன கேட்டுச்சு, பச்சை சேலமா என்ன கேட்டுச்சு, ஏங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல, உசுன்னு காதுக்குள்ளே எவனோ பேசுகிற மாதிரியே இருக்கும். ஒரு வாரம் அப்படியே மெண்டல் மாதிரியே சுற்றணும். பட் ஒன்றும் தெரியாது. பிகாஸ் யூ லவ் இட். உலகத்திலே ஆகப்பெரிய சோம்பேறி யாருன்னு எங்கள் அம்மாட்ட போய் கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க, நான் தான். இன்னும் கூட என் வீட்டில் ஃபேன் சுவிட்ச் எது, லைட் சுவிட்ச் எதுன்னு எனக்கு தெரியாது. எல்லா சுவிட்சையும் போடுவேன், எல்லா சுவிட்சையும் ஆஃப் பண்ணிடுவேன். நமக்கு தேவைப்படுறது சிம்பிள் என்னங்க, நமக்கு லைட் எரியணும், பல்ப் எரியணும், அவ்வளோதானே. சாப்பிட்றதுக்கு கூப்பிடையில நவந்து போயில சாப்பிடணும்ட்டு அப்புறமா சாப்பிட்றேன் அப்படி சொல்லக்கூடிய அளவு சோம்பேறி தான். ஆனால் ஒரு ஷோ ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 18-20 மணி நேரம் ஷோ போகும். 2 எபிசோட் பண்ணணும் அப்படின்னா யூ நீட் டு ஸ்டாண்ட் அட்லீஸ்ட் ஃபார் 18 to 20 hours in a day. நான் மட்டும் இல்லை, அந்த டீமே ஒர்க் பண்ணதுக்காக. ஒரு நாளைக்கு 18 மணி நேரத்தில் 20 மணி நேரம் ஷூட்டிங் மட்டும் போகும். 7 கேமரா, 50 பார்ட்டிசிபென்ட்ஸ், ஒரு டைரக்டர், எவ்வளோ வாக், ஒரு வழியும் தெரியாது. பிகாஸ் ஐ லவ் வாட் ஐ ஆம் டூயிங், தட்ஸ் ஆல். நான் செய்யக்கூடிய விஷயத்தின் மீது எனக்கு பிரியம் இருக்கிறது, நான் செய்வதன் மீது எனக்கு நேசம் இருக்கிறது. எனக்கு கால் வலிக்கல, கை வலிக்கும், சுவிட்சு போட கை வலிக்குது. ஆனால் நீயா நான் செய்கிறதுக்கு ஒரு நாளும் காலோ மனசோ வலிச்சது கிடையாது. காரணம் பிகாஸ் ஐ லவ் இட். ஜஸ்ட் லவ் யுவர் ஜாப், தட்ஸ் இனஃப். பிகாஸ் அது எத்தனை விஷயங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறது என்பது குறித்த ஒரு புரிதல் இருக்கணும். இதை தாண்டி வாட் அ கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கெட் இட். இந்த வாய்ப்பு எவ்வளவோ பேருக்கு கிடைச்சிருக்கலாம். எவ்வளவு சிறப்பான பேச்சாளர்கள் இருக்காங்க, எவ்வளவு நல்ல சிந்தனையாளர்கள் இருக்காங்க, நம்மளை விட மிகச்சிறந்த அறிவாளிகள் இருக்காங்க, மிகச்சிறந்த படிப்பாளிகள் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. இட் இஸ் an opportunity. என்னம்மா இப்படி கொடுத்த அன்பால பாசத்தில் கொள்றீங்களேம்மா, போதுமா, போதும். ஒன்று கொடுக்காம கொள்வாங்க நம்ம ஊரில், இல்லாட்டி கொடுத்தே கொள்வாங்க இல்லை? அதே தான் சோஃபீஸ் கார்னரில் கூட நிற்க விட மாட்டாங்க. இல்லைன்னா வாங்க வாங்க அப்படி வாங்கல. அது மாதிரி என்ன பேசிட்டு இருந்தேனே மறந்து போச்சே. So life is a transformation. You need to work hard towards that. The same Gopinath stood in a bus stop for an hour to enter into a television station. ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாப்பில் இருந்துக்கிட்டு இந்த தொலைக்காட்சி நிறுவனத்துக்குள்ளே போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ நாட்கள் நான் நின்று இருக்கேன். காலையிலேருந்து மாலை வரைக்கும் துணியெல்லாம் விற்றுட்டு சாயந்தரம் வேகமாக போய் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு டேங்கர் பண்ணிட்டு மறுபடியும் 13 கிலோ பேக்கை தூக்கிட்டு வியாபாரத்துக்கு போயிருக்கேன். என் கனவுகளை நான் தான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று ஓடியவன் தான். இட் வாஸ் நாட் தட் ஈஸி, பட் ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் இட் பிகாஸ் தட்ஸ் மை ஜாப். மீடியாவில் இருக்கவனுக்கு மட்டும் இல்லை, எந்த வேலையில் இருக்கிறவருக்கும் அவர்களுக்கு உண்டான சிரமம் இருக்கும். பேங்கிங் செக்டருக்குள்ளே போனீங்கன்னா அதற்கான சிரமம் இருக்கும். அதை சிரமம் என்று பார்க்காமல் இதனுடைய பணி என்று ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு போகிறார்கள். யார் சிரமம்னு பார்க்குறான்னு அவன் தோற்று போயிடும். நமக்கெல்லாம் பெரிய சிக்கல். நம்ம வீடு எப்படி தானே இப்போ சமீபமாக சொல்லிக் கொடுக்குது, எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, சட்டை கசங்கிடக்கூடாது, வேர்த்தக்கூடாது, மண் பற்றக்கூடாது, ரத்தம் வந்துடக்கூடாது, தொண்டை கமறிடக்கூடாது, மாதம் 1 லட்ச ரூபா கையில் வந்துடணும். உலகத்தில் அப்படி வரவே வராது. அப்படி வரணும்னா உங்கள் வீட்டுக்காரர் மெஜிஷியனாக இருக்கணும், அவருக்கு முடியாது. It is not at all possible in this world. Without doing, you can't make money or you can't contribute anything. நீங்கள் ஒன்றும் பண்ணாமல் இருக்குன்னா ஓத்திரம் தான் பண்ணாமல் இருக்கணும், அவ்வளோதான் செய்ய முடியும். சுலபமாக வெல்லுவது எப்படி என்பது பற்றி நமக்கு சமீபத்திய பாடங்கள் இருக்கிறது. கடினமாக உழைத்து அதன் வழியாக வெற்றி பெறும் என்று சொல்லப்பட்ட இந்த சமூகத்தில் சுலபமாக வெற்றி பெறுகிறவனுக்கு பெயர் சாமர்த்தியசாலி என்று சொல்லப்படுகிறது. No, not at all. There is no shortcut for success. As I told you people that you need to work hard whatever you want to do. இந்த உலகத்தில் ஜெயித்தவங்க எல்லாருக்கு பின்னாலே ஒரு மிகச்சிறந்த உழைப்பாளியின் கதை இருக்கிறது. மேனா அவங்க அதை சொல்லாமல் இருக்கலாம். You deserve it to be a successful person if you are ready to work hard.
நீங்கள் ஒரு வெற்றியாளராக வளம் பெற வேண்டும் என்றால் அதற்கு தேவைப்படக்கூடிய உழைப்பை உங்களால் கொடுப்பதற்கான திராணியும் தெம்பும் உங்கள் மனதில் இருக்கும் என்றால், உடம்பில் இருக்கும் என்றால், யூ கேன் டூ இட். தட்ஸ் ஆல். உலகத்தில் ஆகப்பெரிய ஃபிலாசபிலாம் ஒன்றும் கிடையாது. பட் 2-3 things I would like to tell you people, since there are mixed crowd. ஒரு பக்கம் பெற்றோர்கள், ஒரு பக்கம் மாணவர்கள், அடுத்த நிலையை படிக்க போகிற மாணவர்கள். நம்ம இல்லாட்டி ஒரு மிகப்பெரிய சமீப கால சிக்கல் ஒன்று இருக்கிறது, பேர் ஃப்ரஸ்ட்ரேஷன். அவுட் ஆஃப் 10, 8 people say that I am frustrated. இல்லையா? உலகத்திலே ஆகப்பெரிய இளைஞர் நாடு என்று சொல்லப்படக்கூடிய இந்த தேசத்தின் மிகப்பெரிய சிக்கலாக இருப்பது இதுதான். குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் ஏதோ 55 வயசு கிழவைங்க மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டிவி பார்க்குறத தவிர எல்லாமே கஷ்டமாக இருக்குது இப்போ நமக்கு. இல்லை, அதில் கூட சேனல் மாற்ற கடுப்பாக இருக்குது. பக்கத்தில் தன் ரிமோட்டை கொடுத்துட்டு அந்த டிவி வையேன், இந்த டிவி வையேன் அப்படி சொல்கிறவனையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். சேனல் மாற்றுறதுக்குன்னு வீட்டில் ஒரு ஆள் வச்சுருப்பாங்க. நம்ம மனசில் நினச்சா அப்படியே அது சேனல் மாறினா எப்படி இருக்கும் அப்படின்னு பல நேரம் நமக்கு தோன்றதுக்கான காரணம் என்ன பார்க்குறதுனே தெரியல. அவுட் ஆஃப் 10, 8 people say that I am frustrated, I am bored. எனக்கு போர் அடிக்குது. இல்லையா? எவ்வளோ பேருக்கு போர் அடிக்குது லைஃப்பில்? வெளியில் சொல்லாட்டியோ நண்பர்கள்ட்ட அடிக்கடி நம்ம ஃபோன் பண்ணுவோம். திடீர்னு ஒரு 5 மணிக்கு ஒருத்தன் ஃபோன் பண்ணுவான். ஃபோன் பண்ணி, மாப்பிள்ள என்னமோ போல இருக்கு. இதை சொல்லாதவங்க நம்ம ஊரில் கிடையவே கிடையாது. என்னடா என்ன இருக்குது? அதான் சொல்கிறல்ல, என்னமோ போல இருக்கு. அது என்னன்னே தெரியாது. சரி வா நம்ம மீட் பண்ணோன்னு ஒரு காஃபி டேலையோ எங்கேயோ ஒரு இடத்துல போய் உட்காந்தா அங்கேயும் அதே தான் சொல்லுவாங்க. என்னமோ மாறி இருக்கு, என்னமோ மாறி இருக்கு, என்னமோ மாறி. என்ன மாதிரி இருக்குடா சொல்லி சொல்ல. அதான் தெரியலடா, என்னமோ மாதிரி இருக்கு. சரி, இவனை சமாதானப்படுத்துறதுக்காக இவங்க கூட ஒரு படத்துக்கு போகணும். படம்லாம் பார்த்தா படம் இன்டர்வலில் சொல்லுவான், படம் ஓடிட்டு கீழே சொல்லுவான், முட்டை போண்டா திங்கையில் சொல்லுவான், பவுண்டை குடிக்கையில் தெரியுமா, ரிட்டன் வெளியில் வரையில் சொல்லுவான், வண்டி எடுக்கையில் சொல்லுவான், என்னமோ மாறி இருக்குன்னு. கடைசியில் இவனை கொண்டு வீட்டில் விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்தவொடனே நமக்கு என்னமோ மாறி இருக்கும். Why this என்னமோ மாதிரி இருக்கு is there always with us? Because we don't have much of a things to do in this world. இந்த உலகத்தில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி என்ஜாய் பண்ணி பண்ணுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருந்தோ அது எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா இருக்கிறனால தான் என்னமோ மாறி இருக்கு. The most interesting fact is that we need to see this as a very scientific way. 20 வயது என்பதோ 18 வயது என்பதோ 17 வயது என்பதோ உங்கள் மூளை துருதுருவனை ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதுக்கு நீங்கள் தீனி போடணும். உங்கள் உடம்பும் மூளையும் வேகமாக ஒரு சேர இயங்கக்கூடிய அற்புதமான பருவம் என்பது இந்த இளமை பருவம் மட்டும்தான். மூளை சொல்லுவதை உடனே உடம்பு கேட்கும், உடனே மனசு கேட்கும். அதை செயல்படுத்துவதற்கான திராணியும் தெம்பும் உடலில் இருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இந்த இளம் பருவத்தில் மட்டுமே வாய்த்திருக்கிறது. தட் இஸ் வை யூத் இஸ் a blessed one சொல்றாங்க. இளமை என்பது ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான ஒரு கொடை என்று சொல்லப்படுவதற்கான காரணம் இதுதான். காரணம், ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு, ஒரு 50 வயதுக்கு பிறகு, 60 வயதுக்கு பிறகு உங்கள் மூளை வேகமாக யோசிக்கிற அளவுக்கு உங்கள் உடம்பால் அதை செயல்படுத்த முடியாது. இன்னொருடைய உதவி அதற்கு தேவைப்படலாம். ஆக 17 வயதிலோ 18 வயதிலோ ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கண்டென்ட்டும் உங்களுக்கு கொட்டி கிடக்கிற போது அதெல்லாம் உங்கள் மூளைக்குள்ள வந்து சேருது. ஆனால் அதை எதையுமே எக்ஸிக்யூட் பண்ணாமல் வீட்டுக்குள்ளே உட்காந்தா என்னமோ மாதிரி தான் இருக்கும். We are not focusing on anything. That is why that is என்னமோ மாதிரி இருக்கு is that. என்னமோ மாதிரி இருக்குன்னு ஃபேஸ்புக்கில் போயிட்டு என்னமோ போட்டு தொலைகிறோம். அப்போயும் என்னமோ மாதிரி தான் இருக்குது. சரி, வாட்ஸ்அப்பில் எதையாவது ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க எதையாவது காட்டுறாங்க, அது என்னமோ மாதிரி இருக்குது. படம் பார்த்தா போர் அடிக்குது. எந்த படமே நல்லா இல்லை மாப்பிள்ளை இப்போலாம். ஏன் நீங்கள் போய் படம் எடுக்கப்ப? எதுவுமே பிடிக்காமல் இருக்குன்னா நமக்கு தேவையான ஒன்று நம்ம செய்யாமல் இருக்கோன்னு அர்த்தம். ஒரு பக்கம் இளமை, மூளை அப்படியே பரபரன்னு வேலை பார்த்துட்டு இருக்கு. மனசு படப்படன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. உடம்பு துருன்னு இருக்கு. உருப்படியாக எதாவது செய்யணுமா இல்லையா? உருப்படியாக இதையும் செய்யாத பட்சத்தில் மனது என்னமோ இருக்கும். ஒரு குற்ற உணர்வு உங்களை கொண்டு கொண்டே இருக்கும். இந்த ஆற்றலையும் இளமையும் வைத்துக்கொண்டு நான் என்ன செய்து கொண்டிருக்கேன், கடந்து போகிற ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் எவ்வளவு முக்கியமானது என்று நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொன்னார், என் கூடவே எப்போது ஒன்று வந்துகிட்டு இருக்க டைம் அப்படின்னு. ஆங்கிலத்தில் ஒரு அற்புதமான வார்த்தை உண்டு, nobody is rich enough to buy their past என்று சொல்லுவார்கள். தன்னுடைய கடந்த காலத்தை விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்தில் எவனுமே பணக்காரன் கிடையாது. நீங்கள் யாராக வேணாலும் இருப்பாங்க. அம்பானியில் தொடங்கி அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய யாராக வேணாலும் இந்த விளம்பரத்தில் சொல்லுவாங்களே, அம்பானி நகி பம்பானி என்னமோ சொல்லுவானே, யாராக இருந்தாலும் இருக்குங்க. நீங்கள் உங்கள் தாத்தா எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருந்தாலும் சரி தான், உங்களுக்கு 7 தலைமுறைக்கு உட்காந்து திங்கிறதுக்கு பணம் இருந்தாலும் சரி தான், இல்லாட்டியும் சரி தான். நோபடி இஸ் ரிச் எனஃப் டு பை தர் பாஸ். நான் உலகத்தில் ஆகப்பெரிய பணக்காரன், அதனால் என் நேரம் எனக்கு திரும்பவான்னு யாராலையும் கேட்க முடியாது. 60 வயதில் உட்கார்ந்துருக்கவிடம் போய் பாருங்கள், how many regrets he has in his life. எனக்கு இளமையும் வயதும் அறிவும் ஆற்றலும் ஒரு சேர கிடைத்திருந்த காலகட்டத்தில் நான் வாழா இருந்த காரணத்தினால் என்னுடைய வாழ்க்கை எப்படி போனது என்பதை 70 வயதுக்கு பிறகு யோசிப்பதற்கு பேர் புத்திசாலித்தனம் அல்ல. This is a age that you need to work hard towards your aspiration and interest. உங்களுடைய ஆஸ்பிரேஷனை நோக்கி வேகமாக ஓட வேண்டிய நேரம். யூ டிசைட் ஆன் யுவர் டைம் அண்ட் வேல்யூ ஆஃப் த டைம். உங்களுடைய நேரம் குறித்து நீங்கள் முடிவெடுங்கள். ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு பேசினா, நைட்டு 1 மணி நேரம் பேசினா வெறும் 50 காசு தான் அப்படின்னா உங்கள் 1 மணி நேரத்துக்கு 50 காசு தான் விலைன்னு அர்த்தம். யூ டிசைட் த வேல்யூ ஆஃப் யுவர் டைம். ஒரு மணித்துளி, என்னுடைய மணித்துளி எவ்வளவு முக்கியமானது என்று நான் தான் முடிவு செய்ய வேண்டும், அடுத்தவர்கள் முடிவு செய்ய முடியாது. நீங்கள் உட்காந்து ராத்திரி முழுக்க டிவி பார்த்துட்டு 11 மணி வரைக்கும், மறுநாள் காலையில் எனக்கு பரிச்சை இருந்தாலும் நான் நீயே நான் பார்த்தேன். பார்க்காத, உன் வேலை படிக்கிறது தான் இல்லையா? படிங்க, அப்புறமா டிவி பாருங்கள். டிவியில் இருக்கிறனால டிவியே பாருங்கள்லாம் சொல்ல மாட்டேன் நான். வாட் இஸ் மை ப்ரையாரிட்டி? வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். பிகாஸ் உங்கள் இளமை உங்களால் திரும்ப பெறவே முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் யூ பீப்புள். நான் உங்களை பயமுறுத்தலை. எல்லா வயதிலும் இளமையோடு இருப்பதற்கு தேவைப்படக்கூடிய சக்தி நம்முடைய மனதுக்கு இருந்தால் எல்லா காலகட்டத்திலும் இளமை என்பது இருக்கும். ஆனால் இளமை என்பது அற்புதமான பொக்கிஷம்.
10 நிமிஷத்தில் செய்ய வேண்டிய வேலையை 2 நிமிஷத்தில் செய்கிறது தான் இளமை இல்லையா? இந்த உலகம் இதையெல்லாம் செய்ய முடியாது என்று உங்களுக்கு சொன்னதோ அதையெல்லாம் செய்து காட்டுவதான இளமையுடைய அடையாளம். பத்திரமா போய் ஓரமாக படுத்துக்கிறது கிடையாது. மெதுவாக பைக் ஓட்டி பத்திரமா வீட்டுக்கு வந்து அம்மா செஞ்ச இட்லியை சாப்பிட்டு மத்தியானம் தூங்கி எழுந்திரிச்சு சாயந்தரமாக ஃப்ரெண்டுகளோடு அடிபடாத ஒரு விளையாட்டு விளையாடிட்டு 7 மணிக்கு டிவி பார்த்துட்டு 9 மணிக்கு தூங்குறதுக்கு மொத்தமாக தூங்கலாம் இல்லை? எதிர்காட்டில் ஏற கட்டி அடிக்கணும், அதுதான் இளமை. That's what the power of an youth. Even a dead fish goes with the water and an alive fish swims against the current. செத்து போன மீன் கூட தண்ணி போகிற போக்கில் போகும். வாழ்றது குறித்தே இவ்வளோ பயப்படணும். வாழ்வதற்கு ஒரு நாளும் பயப்படாதீர்கள். அந்த காலம் மலையேறிவிட்டது. உலகத்தையே வாழ வைப்பதற்கான ஆகப்பெரிய சக்தி இந்தியாவில் தான் உட்கார்ந்திருக்கிறது. அதனுடைய பெயர் இளைஞர் பலம். We have the capability to feed the rest of the world. இந்த உலகத்திற்கே உணவளிக்கக்கூடிய மாபெரும் சக்தி இந்திய தேசத்தில் உடைந்து கிடக்கிறது, உட்கார்ந்துருக்குது. ஆனால் நம்மளாம் பயந்து கிடக்கிறோம். பத்திரமாரு. இதுக்கு முன்னால் அப்படிலாம் இல்லை. போடா வெளியே போ, 4 தெருக்கு போ, நல்லது கெட்டதை பாரு, பிரச்சனை இல்லை கலந்துக்க, பேசு, மண்ணு மாதிரி வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்க. அப்படியே டயலாக் மாற்றிட்டாங்க. ஏன் தேவையில்லாமல் வெளியில் போகிற, அடுத்தவன்ட்ட ஏன் தேவையில்லாமல் பேசுகிற, ஏன் தேவையில்லாமல் வம்பு பிரச்சனை கலந்துக்கிற, உன் வேலை படிக்கிறது மட்டும்தான், படி. அவன் படித்தா என்ன, படிக்காமல் போனான் என்ன, போத்து அவனை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க பேசாமல். நீங்கள் பிறந்த உடனே பிள்ளையை தூக்கி ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா அப்படியே பத்திரமா இருப்பான். மத்தியான சாப்பாட்டுக்கு திறந்து சாப்பிட விட்டுட்டு திரும்ப உள்ளே கொண்டே வச்சுட்டிங்கன்னா திரும்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க, கெட்டு போயிட மாட்டாங்க. போங்க சார், நல்லது கெட்டதில் போய் கலந்துக்குங்க. அவர்கள் வயதுக்கு அவர்கள் 1000 சொல்லட்டும். தப்பு தான் செய்யக்கூடாது, தப்பை தட்டி கேட்கணும். பொய் தான் சொல்லக்கூடாது, பொய் சொல்கிறவனை ஏண்டான்னு கேட்கணும். உலகத்தின் ஆகச்சிறந்த இளைஞர்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு சமூகத்துக்குள்ள 15 ஆண்டுகள் வாழ்க்கை முழுக்க படிப்பே என்று விழுந்து கிடந்த ஒரு சமூகம் எப்படி அரசிற்கு புறம்பாக வேலை பார்க்கிறது, எப்படி தவறுகளுக்கு எதிராக குரல் கொடுக்க மறுக்கிறது, எப்படி ஊழலுக்கு எதிராக குரல் கொடுக்க மறுக்கிறது, ஏன் இது நடக்கிறது? ஒரு சமூகத்தில் படிக்காதவன் தப்பு பண்ணால் பிரச்சனையே கிடையாது. ஆனால் படித்தவன் தப்பு பண்ணால் மாபெரும் பிரச்சனை. காரணம், படித்தவன், புரிந்தவன், தெரிந்தவன், விவரம் அறிந்தவன். an educated person should. இந்த உலகம் கெட்டு போவதுக்கு ஒரே காரணம் தான் இருக்கு, கெட்டவங்க கிடையாது, நல்லவன் வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது தான். ரைட்? கெட்டவன் காரணம் கிடையாது, அவன் கொஞ்சம் பேர் தான். நல்லவன் வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது தான் தப்பு. படித்தவன்லாம் நல்லவனா இருங்க, வாயை மூடிக்கிட்டு இருக்காது. படித்தவனா அதான் அர்த்தம். முதல் விஷயம், குறைந்தபட்சம் இந்த சமூகத்தில் அதை நீங்கள் பிரகடனப்படுத்துவதற்கு முன்னதாக உங்களுக்குள் அதை செய்து கொள்ளுங்கள். ஒரு நாளும் அறத்திற்கு புறம்பாக ஒன்றை நான் செய்ய மாட்டேன், என் பணியின் பொருட்டு அறத்திற்கு புறம்பாக ஒன்றை செய்ய மாட்டேன். குறைந்தபட்சம் என்னை போல் ஒருவனையாவது உருவாக்குவதற்காக என்னுடைய வாழ்நாளை நான் பயன்படுத்துவேன். குறைந்தபட்சம் அடுத்தவருக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய தேவைகளை நான் செய்து பூர்த்தி செய்து கொள்வேன் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் லைஃப் ஸ்டைலோடு போங்க. லைஃப் இஸ் அ பியூட்டிஃபுல் திங். நீங்கள் நினைப்பது போல மிகச் சிரமம்லாம் கிடையாது. ஜீவித்த மனோகரமானது, அன்பு எப்பொழுது மனோகரமானதோ அதே போல தான் வாழ்க்கை. இட் இஸ் அ சேலஞ்ச். இந்த லைஃப்பில் எல்லாமே தானாக நடந்துன்னா அதை விட போர் அடிக்கிற விஷயம் ஒன்றுமே கிடையாது இல்லையா? If everything happens at an easy cost, there is no interest in that. 3 தெரு தள்ளி ஒரு பிள்ளை இருக்குது, போகிறீங்க, முதல் நாளே பார்க்குறீங்க, பிடிக்குது. மனிதத்தின படத்தில் பாரு, போய் சொல்லி உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அது ஓகேன்றுச்சுன்னா என்ன சுவாரஸ்யம் இருக்குது? ஒருவேளை அது ஓகேன்னா கூட இவங்க விட்டுருவாங்க. என்னடா போனேன் ஒன்றும் ஓகேன்றுச்சுரா, அது ஒர்க் அவுட் ஆகாது மாப்பிள்ள. எந்த பிள்ளை ஓகே சொல்லி அந்த பிள்ளைகிட்ட பேசணும். அவன் அண்ணங்கார 2 பேர் அடித்தா 2 நாள் வாங்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டுக்கு 4 பேரை கூட்டிகிட்டு போயிட்டு பொருள் எடுத்து பொழக்கணும். அதுக்கப்புறம் அவன் நம்மளை அடிக்கணும், நம்ம அவனை அடிக்கணும். அதுக்கப்புறம் 2 குடும்பம் பேசணும். அப்புறம் நீ தான் மச்சான், துணைக்கிற மச்சான் தான் வேணும், நீ அவனை கட்டி பிடிக்கணும். அப்புறம் அந்த பிள்ளைகிட்ட பேசணும், கல்யாணம் பண்ணணும். அது கல்யாணம் நல்லா இருக்கும். இவங்க போய் சொன்னோடனே ஓகே நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னா பொசுக்குன்னு போயிடும் இல்லை? திங்க் அபௌட் இட். Charm of life is the commitment and the challenges. Please enjoy with that. Escaping from that is not at all a life. The charm of life is commitment and challenge. அதிலிருந்து தப்பித்துக் கொள்வது வாழ்க்கையுடைய எந்த சுவாரஸ்யத்தையும் உங்களுக்கு தராது. நமக்கு வாழ்க்கை போர் அடிக்கிறது காரணமே தான். We don't have much of a challenges and commitments in the life. Safe zone play, போர் அடிக்கும். ஒரு வீடியோ விளையாட்டில் கூட எவனாவது ஒருத்தர் சுடுறான், ஒருத்தன் தப்பிச்சுக்கிறான், அதுதான் சுவாரஸ்யமாக இருக்குது இல்லையா? இவர் சுடவும் மாட்டார், அவர் தப்பிக்கவும் மாட்டார், 2 பேரும் இப்படியே நிற்பாங்கன்னா வாழ்க்கை போர் தான் அடிக்காது. நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. டெம்பிள் ரன் ஒரு கேமு, அம்மாக்கெல்லாம் தான் விளையாடுறீங்க இல்லை? ஒருத்தர் ஓடிக்கிட்டே இருக்காங்க, அவனை துரத்துறாங்க. எவனோ ஒருத்தர் கிராஃபிக்ஸில் ஓடுறவனையெல்லாம் துரத்துறீங்க இல்லையா? இங்கே நிறைய பேர் திருடிட்டு ஓடுறான், பொய் சொல்லிட்டு ஓடுறான், அறத்திற்கு புறமான தப்பு செஞ்சுட்டு ஓடுறான், அநியாயம் செஞ்சுட்டு ஓடுறான். துரத்துங்க பாஸ், அதான் படித்தவனுடைய வேலை. ஜஸ்ட் கெட் them back, bring them back to the right stage. So now you are the contributor of the society, not a single. நீங்கள் இந்த யாரோ சுப்பிரமணியோ குமாரசாமியோ கிடையாது. இன்னைக்கு இந்த சமூகத்துடைய மிகப்பெரிய பங்களிப்பாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். and understand the value of commitment and charm. right? that's a charm. இந்த உலகத்தில் கமிட்மெண்ட் ஒன்று இல்லாமல் இருந்தால் நம்மளாம் சீரழிஞ்சு போயிருப்போம். எல்லா வேலையும் சொல்கிறான்ல, என் பொண்டாட்டிக்கு என்னைக்கு தாலி கட்டணும்னு எனக்கு என் வாழ்க்கை போச்சுன்னு எல்லா பாக்களும் சொல்கிறாங்க இல்லையா? டிவிலெல்லாம் கூட வந்து சொல்கிறாங்க. இந்த மனுஷனுக்கு எப்போ கழுத்தை நீட்டினா அன்னையிலேருந்து நிம்மதி போச்சுன்னு எல்லா பொண்டாட்டியும் சொல்கிறாங்க. கருமம் விட்டுற வேண்டியதானே? ஏன் உங்கள் பிள்ளைகளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க? ஏன் விட்டுற வேண்டியதானே? விட மாட்டாங்க.
27 வயசாச்சுல கல்யாணம் பண்ணு. ஏன் சொல்கிறாங்கன்னா, வெளியிலே அப்படி சொல்லி கொண்டிருந்தாலும் கமிட்மெண்ட் என்கிற அந்த திருமண வாழ்க்கை தான் என்னை நன்னறிப்படுத்தியது என்று ஒரு தந்தைக்கு தெரியும். 1000 தான் இந்த மனிதனுடைய எனக்கு பிணக்குகள் இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கை நன்னறியிலே அழகாக போனதுக்கான காரணம் திருமணம் என்கிற பந்தம் தான் என்று ஒரு பெண்ணுக்கு தெரியும். அதனால இத்தனை ஆண்டு காலமாக திருமணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். Even though commitment is the biggest task, people are ready to accept it, otherwise your channel will not get right. உங்களுடைய வாழ்க்கை பாதை என்பது திசை திரும்பிவிடும் என்பது நமக்கு யதார்த்தத்திலே புரிகிறது. யோசிச்சு பாருங்க, அந்த பொண்ணு பாட்டுக்கு ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டு சந்தோஷமாக ஃப்ரெண்டோட போயிட்டு விளையாடிட்டு நிம்மதியாக பிடிச்சதை படிச்சுட்டுச்சு. இவன் பாட்டுக்கு ஜாலியாக இருந்தமா, மலைக்கோட்டை போனோமா, மாடியிலேருந்து மேலே எத்தனை தடவை மலைக்கோட்டை போனாலும், மாப்பிள்ள திருச்சி சூப்பர் ஊரில் அப்படிமாயி மலைக்கோட்டை மேலே போனால் தான் தெரியும். நான் கூட ஒரு 35 தடவை போயிருக்கேன். 35 தடவையும் திருச்சி அழகாக தான் தெரியும். அப்புறமா தேடி பார்ப்பாங்க, இதானே இந்த காலேஜ், இதானே இந்த காலேஜ், நம்ம எல்லா காலேஜும் இங்கேருந்தே பார்க்கலாம். பிள்ளையாரே வெறியாயிருவார், டே நானே பார்த்தது இல்லையடா. ஸோ தட் நமக்கு ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட்ஸ் இருக்குது. நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம், பிடிச்சதை படிக்கிறோம், ஜாலியாக சுற்றுறோம், படம் பார்க்குறோம், ஃப்ரெண்டோட வெளியில் போகிறோம், ஹாப்பியாக தானே இருக்குது லைஃபு. எது கல்யாணம் பண்ணோம்? 2 பேரை ஜாலியாக ஓஹோ மேகம் வந்ததுன்னு ரேவதி மாதிரி பாட்டு பாடி இருந்த ஒரு பிள்ளையும், ஜாலியாக பசங்களோட சுற்றிட்டு சனிக்கிழமை சாயந்தரம் சந்தோஷமாக இருந்த ஒரு பையனையும், வாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணுங்கன்னு சேர்த்து விட்டா கல்யாணம் பண்ணு அடிச்சுக்கலாம். ஏன் பாருங்க, நான் நினச்ச மாதிரி நீ இல்லை, நீ நினச்ச மாதிரி நான் இல்லை, நான் நினச்ச மாதிரி நீ இல்லவே இல்லை. அந்த பிள்ளை 25 வருஷம் இட்லி சுட்டு கொடுத்தாலும் அது சாகிற வரைக்கும் டெத் பெட்டில் கூட சொல்லுவாங்க, ஆயிரம் இருந்தாலும் எங்கள் அம்மா செய்கிற இட்லி மாதிரி உன் இட்லி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் சாவாங்க ஆம்பளைங்க. அது ஏன்னே தெரில. ஆஹா, ஆம்பளைங்களுக்கு 2 விஷயம் தான், ஒரே விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கு, பொம்பளைங்க வேலை இட்லி சுடுறது மட்டும்தான் அப்படின்னு. இதுக்கே நீங்கள் அவங்கள புழக்கணும் இல்லையா? ஸோ தட் வை திஸ் கமிட்மெண்ட், அன்னெசரி கமிட்மெண்ட். யோசிச்சு பாருங்க, 2 பேரும் ஹாப்பியாக இருந்திருக்கலாம், பட் அவங்களை திருமண பந்தத்தில் இணைக்கிறோம். 2 பேரும் முட்டி மோதி அடிச்சு பிடிச்சி அதுக்கு பிறகு உனக்கு பிறகு நீ தான், உனக்கு நான் தான், எனக்கு நீ தான், தே கம் டு லைஃப் ஸ்டைல். ரைட், அதோட விட்டானுங்களா, பேசாமல் நல்லா ஜாலியாக இருக்குது, ஓகே சண்டை போட்டோம் போனோம் இருந்துச்சு, பிடிச்சி போச்சு, சந்தோஷமாக இருக்கும், நல்லா சம்பாதிக்கும், 2 பேரும் டூர் போகலாம், ஊர் சுற்றலாம், படம் பார்க்கலாம், டிவியில் படம் பார்க்கலாம், நிம்மதியாக இருக்கலாம்ல. விட்டுற மாட்டாங்க. கல்யாணம் ஒன்றே அப்புறம் நல்ல செய்தி அப்படின்னு வீடு ஆரம்பிக்கும். நல்ல செய்தி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்க அப்படிமா நம்ம பையில, அந்த நல்ல செய்தி கேட்கல தம்பி, வேறு ஏதாவது நல்ல செய்தி அப்படிமாங்க. இவங்களுக்கு நல்ல செய்தி சொல்கிறதுக்காக ஒரு நல்ல செய்தி கொடுத்தே ஆகணும் இல்லை. அடுத்தது ஒரு குழந்தை பெற்றுக்கிறோம். அது கத்துன்னு கத்தும் இல்லையா? ராத்திரி 2 மணிக்கு தான் தூங்கும், 3 மணிக்கு திரும்ப எந்திரிக்கும், 5 மணிக்கு எட்டி உதைக்கும், தேட்டரில் வீல்னு கத்தும். அதை வாயை பொத்துறதா நம்ம வாயை பொத்துறதா. பக்கத்தில் ஒருத்தன் கடுப்பா கல்யாணமாகாத ஒரு பேச்சுலர் இருப்பான், அப்படி எரிச்சலாக பார்ப்பான். இவன் நினச்சிப்பான், மவனை இருடா 2 வருஷம் கழிச்சு நீ உன் பிள்ளைய கூட்டியாருவில, அன்னைக்கு நான் வரேன்டா அப்படின்னு. வீட்டுக்குள்ளேலாம் அவ்வளோ சொல்லி கூட்டி போனாலும் வெளியில் போனவொடனே அது சண்டை தான் பண்ணும். அதுக்கு நல்லா தெரியும், வெளியில் இவங்களால நம்மளை அடிக்கவே முடியாது, அடித்தா எவனாவது கேள்வி கேட்பாங்க அப்படின்ட்டு வெளியில் போனவொடனே தான் அது வேணும் இது வேணும் எல்லாம் பண்ணும். டார்ச்சர் தானே, புள்ள பெற்றுக்காமல் இருக்க வேண்டியதானே, ஏன் பெற்றுக்கிறீங்க? அதர்வைஸ் யுவர் லைஃப் வில் நாட் பி, உங்கள் வாழ்க்கை இருக்காது. யாரோ ஒருவருக்காக வாழுதல் தான் வாழ்க்கையுடைய அற்புதம் என்று நம்முடைய சமூகம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. லைஃப் இஸ் நாட் ஃபார் யூ, உங்களுக்கானதல்ல வாழ்க்கை. ஒரு காலம் வரைக்கும் இன்னொரு மனிதனுக்காக நீங்கள் வாழுகிறீர்கள், யாரோ ஒருவருடைய அன்பின் பார்ப்பட்டு வாழுகிறீர்கள். தட்ஸ் த பியூட்டி ஆஃப் லைஃப். நான் எனக்காக வாழ்றதுக்கும் நான் அடுத்தவனுக்காக வாழ்றதுக்கு வித்தியாசம் இருக்குது. நம்முடைய வாழ்க்கை முறையே அதுதான். கமிட்மெண்ட் இஸ் த சார்ம் ஆஃப் லைஃப். குழந்தை பெற்றுக்காம இருக்க வேண்டியதானே, ஏன் குழந்தை பெற்றுக்கிறோம்? பிரச்சனை பண்ணுன்னு தெரியும்ல, அழுகுன்னு தெரியும்ல, ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடணும், அதுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியாது, ஏன் அழுகுதுன்னே தெரியாது. ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க, இதுக்காகத்தான் அழுகுதுமாய் அதுக்காகத்தான் அழுகுதுமாய். இப்போலாம் நியூக்ளியர் ஃபேமிலி, அந்த பிள்ளையை கூட்டிகிட்டே நீங்கள் எல்லா இடத்துக்கு போகணும். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பிள்ளைக்கு லீவ் விடுறதை பொறுத்து தான் நீங்கள் போகணும், ப்ரீகேஜி சேர்த்துட்டாலே. அதுக்கப்புறம் அப்பாலாம் பேங்க் மேனேஜர் இருந்தாலும் பரவாயில்ல, பிள்ளைக்கு எப்போ லீவோ அப்போ தான் நீங்கள் வெளியில் போகணும். பேசாமல் இருக்கலாம்ல. அப்புறம் அதை பெற்று வளர்த்து அதுக்கு ஸ்கூலுக்கு நின்று வரிசையில் போய் நின்று கஷ்டப்பட்டு ஒரு ஸ்கூலில் சீட்டு வாங்கி அதை படிக்க வச்சு, அதை ஸ்விம்மிங்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு சம்மர் கோச்சிங் கிளாஸுக்கெலாம் கூட்டிகிட்டு போயிட்டு அது திட்டெல்லாம் வாங்கி, அப்புறம் அந்த பிள்ளை எந்த பிள்ளைய அதை கரெக்ட் பண்ணுறானா, அதுக்கப்புறம் அதை தெரிஞ்சு அதை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சு அப்பான்னு சும்மா இருக்க வேண்டியதானே. அந்த பிள்ளைகிட்ட மறுபடியும் ஆரம்பிப்பாங்க, நல்ல செய்தி இருக்கா? ஏன்டா இவ்வளோ அடி வாங்கினீங்களே, திருந்தலையா நீங்கள்? மாட்டோம். பிகாஸ் கமிட்மெண்ட் இஸ் த சார்ம் ஆஃப் லைஃப். அந்த கமிட்மெண்ட் தான் வாழ்க்கையை இயக்குகிறது என்று நம்முடைய ஆழ்மனதுக்கு நன்றாக தெரிகிறது. தனியாக நான் வாழ்வதன் மூலம் என்னுடைய வார்த்தை அர்த்தப்படாது என்று எனக்கு இந்த சமூகமும் படிப்பும் எனக்கு அற்புதமாய் சொல்லி தந்திருக்கிறது. உலகத்தின் ஆகச்சிறந்த சமூகம் நாம். இப்படிப்பட்ட பண்பாட்டு வாழ்வியலை எந்த சமூகம் சொல்லிக் கொடுத்திருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. கமிட்மெண்ட் இஸ் த சார்ம் ஆஃப் லைஃப், சேலஞ்ச் இஸ் த சார்ம் ஆஃப் லைஃப், என்ஜாய் இட். அது போர் அடிக்கிற விஷயம் இல்லை. கமிட்மெண்ட்டும் சேலஞ்சும் இல்லைன்னா தான் கஷ்டம். ஒரு படத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தட்ட சொல்லுவார்ல வடிவேலு, ஒரு நாள் நீ சும்மா இருக்கணும். ஒரு நாள் சும்மா இருக்கிறது கூட முடியாது, இருந்தாலும் 1000 பேர் கேட்பா. கமிட்மெண்ட் இஸ் த சார்ம் ஆஃப் லைஃப். நாமெல்லாம் கமிட்மெண்ட் இல்லாமல் சேலஞ்ச் இல்லாமல் நிம்மதியாக பிரச்சனை இல்லாமல் இருக்க நினைக்கும். நம்முடைய குடும்ப வாழ்க்கையை கூட அப்படி தான் இருக்குது. கமிட்மெண்ட் இஸ் அ சார்ம் ஆஃப் லைஃப். 2 நாத்தனார் இருக்கிறது இஸ் அ சேலஞ்ச், இட் இஸ் அ கமிட்மெண்ட். ஒத்த பையிலெல்லாம் கட்ட முடியாது இல்லையா? பிரச்சனை வந்து அப்புறம் யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? இந்த சமூகம் தொடர்ந்து தன்மயம் சார்ந்தே சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறது இல்லையா? முழுக்க முழுக்க என் பார்ப்பட்டு நான், என் வாழ்க்கை, என் குடும்பம். அதனால தான் இன்னைக்கு முதியவர்களுக்கு இவ்வளவு சிக்கல் இருக்குது.
பிள்ளைகளுக்கு ஆனந்தமான அனுபவத்தை உருவாக்கி தர வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நாம் இந்த வாரம் அதான் எழுதிட்டு வந்தேன். பிள்ளைகளுக்கு ஆனந்தமான அனுபவத்தை உருவாக்கி தர வேண்டும் என்று ஆசைப்படுகிற நாம் எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறது, புரியுதோ புரியுதோ எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போகிறோம். இந்த ஃபெமினா மாலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அது வேணுமா இது வேணுமான்னு கேட்குறதுக்கு ஒன்றுமே வேணாங்க. ஒன்றுமே தெரியாத பிள்ளைக்கு 1வது பர்த்டே உலகத்தை கூட்டியெல்லாம் கொண்டாடுறோம். ஏன்னா 7 வயசில் காக்கிறப்ப வீடியோ போட்டு காட்டணுமா. அந்த பிள்ளை நிம்மதி அன்னைக்கு தூங்கும். அது ஆளாளு கொஞ்சி கெஞ்சி கொடுமைப்படுத்தி கதற விட்டு கேட்டால் அது சந்தோஷப்படும் நாங்கள் நினச்சோக்கிறோம். We try to create a maximum number of experiences to our kid for their happiness, but we fail to create beautiful experiences to our parents. நாமெல்லாம் நம்முடைய அம்மா அப்பாக்களுக்கு அற்புதமான அனுபவங்களை உருவாக்கவே இல்லை. காரணம் வயதானவர்களுக்கு அனுபவங்கள் தேவையில்லை என்று நாம முடிவெடுத்து விடுகிறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு ஐரோப்பாலையோ அமெரிக்காவிலோ இருக்கக்கூடிய அப்பாவுக்கு அந்த அனுபவம் வேணாம் என்று ஒரு பிள்ளை நினைக்கலாம். ஆனால் இந்திய சமூகத்தில் தமிழ் சமூகத்தில் பிறந்த ஒரு பிள்ளை தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் அற்புதமான அனுபவம் கிடைக்கும்னு நினைச்சு தான் ஆகணும். காரணம் உங்களுடைய அற்புதமான அனுபவங்களுக்காகவே காலம் முழுக்க வாழ்ந்தவர்கள் அவர்கள். 4 கட்டம் போட்ட சட்டையை போட்டுக்கிட்டு 2 செருப்பை வச்சுக்கிட்டு 45 வருஷம் வாழ்க்கையை ஓட்டிட்ட ஒரு அப்பனுக்கு நீங்கள் செய்யாமல் எவன் செய்வான்? தட் வாஸ் he did for you people. நல்லது கெட்டதை சம்பள நாள் அன்னைக்கு கூட 2 சம்சா வாங்கி திங்கிறத யோசிச்சுக்கிட்டு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பயன்படும்ட்டு எல்லாத்தையும் கொடுத்தே கடைசி வரைக்கும் வாழாமல் செத்தவர்கள் நம்முடைய அப்பாக்கள். அற்புதமான மனிதர்கள், உலகத்தில் வேற எங்கேயும் பார்க்க முடியாது. இட் இஸ் யுவர் டைம் ஃபார் டு கிவ் தம் பேக். அவங்களுக்கு அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸை கிரியேட் பண்ணுங்க. அதெல்லாம் பெரியவங்களாம் வெளியிலாம் வரமாட்டாங்க. எங்கள் அப்பாக்கெல்லாம் பிடிக்கவே மாட்டேங்க. அப்பாக்கள் அப்படி தான் சொல்லுவாங்க, அம்மாக்கள் அப்படி தான் சொல்லுவாங்க. காரணம் தங்களுடைய ஆசை தவறாக புரிந்து கொள்ளப்படுமோ இந்த சமூகத்தால் என்ற ஒரு பயம் என்று பெரியவர்களுக்கு இருக்கிறது. அவர்களும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு குழந்தைகள் தான். சம்பாதிங்க, கல்யாணம் பண்ணுங்க, புள்ள பெற்றுக்குங்க, அவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுங்க. பேரலாக உங்கள் பேரண்ட்ஸுக்கும் அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸை கிரியேட் பண்ணுங்க. தட்ஸ் வாட் த பியூட்டிஃபுல் லைஃப் இஸ். உலகத்தில் வாழ்க்கையை எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வாழ்க்கையை வேறு எங்கேயுமே தேட வேண்டாம், நம்முடைய வீடுகளுக்குள் தேடுங்கள். நம்மை போல் அற்புதமான வாழ்க்கை அமைப்பு உலகத்தில் வேறு எவங்கிட்டையும் கிடையாது. ஜஸ்ட் என்ஜாய் இட் அண்ட் எக்ஸ்ப்ளோர் இட். அறத்திற்கு புறம்பாக ஒரு நாளும் செயல்படாதீர்கள். அன்புக்கு விரோதமாக ஒரு நாளும் இருந்து விடாதீர்கள். தவறு என்று வருகிற போது தட்டி கேளுங்கள். பணியிலே வளருங்கள். சமூகத்திற்கு பங்களியுங்கள். சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும். சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம்.